அல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். தேவன் நமக்கு உதவி செய்ய போகிறார். நம்பி வாசிப்போம். சங்கீதம் 102, 102ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம். 102ஆம் சங்கீதம் 13. தேவரீர் எழுந்தருளி, தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், சீயோனுக்கு இறங்குவீர். அதற்கு தயை செய்ய காலமும், அதற்கு தயை செய்யும் காலமும், அதற்காக குறித்த நேரமும் வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனம் நம்ம எல்லாருக்குமே தெரிந்த நல்ல மனப்பாடமா இருக்கிற ஒரு வசனம். கர்த்தர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர். ஏன்னா 2 விஷயம், அதற்கான காலம், நேரம். நீங்க டைரியில எழுதிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த 2 வார்த்தையும் எழுதுங்க. காலம், நேரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலம், நேரம், அது வந்தது. ஆமென். நம்முடைய ஆண்டவருடைய வல்லமைகள் குறைந்து போகல. செத்த கர்ப்பம், செத்த சரீரம். இப்ப பிராக்டிக்கலா சொன்னா, இந்த அம்மாக்கு சரீரத்திலே பிள்ளையை சுமப்பதற்கான பலன் என்ன பண்ணல அந்த அம்மாக்கு இல்ல. இவருடைய சரீரமும் ஒரு குழந்தையை கொடுப்பதற்கான பலமுள்ள சரீரம் அவர்கிட்டயும் இல்ல. 2 பேருடைய பகுதியிலும் ஒரு குழந்தை வருவதற்கு அவர்களால எதையுமே என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. ஆனா வேதம் சொல்லுகிறது செத்த கர்ப்பம், செத்த சரீரம். ஆனா 2ஐயும் கொண்டுதான் கர்த்தர் ஒரு பெரிய ஜாதியை உண்டாக்கினார். அல்லேலூயா. அப்ப அவருடைய வல்லமை ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் விளங்கி இருக்குமானால் இப்பொழுதும் அதே வல்லமை இருக்கிறது. அல்லேலூயா. வெறும் கைதான், கோல் தான், ஒண்ணுமே இல்ல அந்த மனிதனிடத்துல. ஆனா புறப்பட்டு போகிறான். வசனம் சொல்லுகிறது இரு பரிவாரத்தோட திரும்பி வந்தான். அப்ப யாக்கோபுக்கு அதை செய்வார் என்று சொன்னால் இப்பவும் அதை நமக்கு செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அவருடைய பவர், அவருடைய வல்லமை ஆதி ஆகமத்துல எப்படி இருந்ததோ, எப்படி அவர் அசைவாடினாரோ இப்பொழுது நம்ம மேல அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அப்ப எப்படி ஒன்றுமில்லாமையிலிருந்து உண்டாக்கினாரோ இப்பயும் அப்படி உண்டாக்க அவருக்கு வல்லமை இருக்கிறது. இப்பொழுதும் மரித்தவர்களை உயிர்த்தெழ அவருக்கு வல்லமை இருக்கிறது. இப்பொழுதும் மரித்த கர்ப்பங்களை உயிரடைய செய்ய, மரித்த சரீர உறுப்புகளை உயிரடைய செய்ய அவருக்கு வல்லமை இருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய பவர், அவர்கிட்ட எதை வேணாலும் அவர் செய்வார். அவர் நினைச்சா இதுதான் அவரால் செய்ய முடியும், அதுதான் அவரால் செய்ய முடியும். தேவனாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அவர் எதையுமே செய்வார். அவ்வளோ பவர்ஃபுல் காட், அவ்வளவு வல்லமை நிறைந்த ஒரு தெய்வத்தை தான் நீங்க தெய்வமாய் கொண்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறவர் இன்னார்னு அறிந்திருக்கிறேன். யார் இதை சொன்னாங்க? இந்த வார்த்தையை சொன்னது யார்? யோபு. யோபு சொல்றேன், எனக்கு தெரியும்பா, எனக்கு தெரியும் யார், நான் யார் ஆராதிக்கிறேன். ஆமென். நீங்க ஆராதிக்கிற தெய்வம் யார் என்று உங்களுக்கு தெரியும் போது உங்களுக்கு பயமே இருக்காது. அல்லேலூயா. என் சத்தத்தை நீங்க யங் பாய்ஸ், யங் கேர்ள்ஸ் நீங்களும் கேட்கணும். உங்க லைஃப்ல ஒரு பயமில்லாத வாழ்க்கையை நீங்க வாழணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. வயசமா ஆக ஆக சவால்கள் கூடிக்கிட்டே தான் போகும். அல்லேலூயா. 10வது படிக்கும் போது சொல்லுவாங்க, இதை மட்டும் பாஸ் பண்ணிடு, நல்ல குரூப் எடுத்துட்டா உன் வாழ்க்கையில செட்டில் ஆயிடுவேன் அப்படி சொல்லுவாங்க. மாறிச்சா? இல்ல. இப்ப 11வது 12வது திருப்பி காலேஜ், அரியரெல்லாம் பாஸ் பண்ணு, வேலைக்கு போனா வேலை கஷ்டமா தான் இருக்கும், கஷ்டப்பட்டு நீ வேலை செஞ்சுட்டனா நீ நல்லா இருக்கலாம். இப்படி வாழ்க்கை லகு ஆகாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. போய் சொல்லி உங்களை நான் ஏமாத்த விரும்பல. லைஃப் இஸ் காம்ப்ளிகேட்டட். யங் பீப்புளுக்கு நான் சொல்றேன், வாழ்க்கை கஷ்டம்தான், போராட்டம் உண்டு. அல்லேலூயா. ஃபாதரா பாடியிருக்காங்களே, வாழ்க்கை என்பது ஒரு போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. எங்க திருமணத்துல ஃபாதர் அப்பா இப்படி பாடினாங்க, திருமணம் என்பது ஒரு பிரயாணமே, நல்லதொரு பிரயாணமே, மேட்ட மிதித்திடுவ, பள்ளத்தை தாண்டிடுவ. அப்பனா என்ன அர்த்தம்? மேடு இருக்குன்னு அர்த்தம், பள்ளம் இருக்குன்னு. அப்படியே எனக்கு ஸ்லைடு, எத்தனை பேருக்கு ஸ்லைடு தெரியும்? ஸ்லைடு சறுக்கெல்லாம் ஒன்று இருக்குமே, எல்லா இடத்துலையும் வச்சிருப்பாங்களே குழந்தைங்க விளையாடுறதுக்கு. சறுக்கு மரம், கரெக்டா? சறுக்கு மரம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? நம்ம எல்லாம் நினைக்கிறோம் வாழ்க்கை சறுக்கு மரம் மாதிரி ஜொயின்னு போகணும்னு நினைக்கிறோம். ஆனா அப்படி இல்லை. அது விளையாட்டு பொருள் தானே தவிர வாழ்க்கையில ஒத்து வராது. மேட்டை மிதித்திடுவ, பள்ளத்தை தாண்டிடுவ. அப்ப இவரோட பேரு ராகேஷ் இல்ல, லியோ ராகேஷ்.
ஃபாதர் அப்ப எப்படி கூப்பிடுவாங்கன்னா ராக்குன்னு கூப்பிடுவாங்க அவரை. அப்ப எப்படி பண்ணாரு, நீராக்கு நீராக்கு அசைக்கப்படுவதில்லை. அது புது பாட்டு, அங்கே ஸ்டேஜ்ல எங்க கல்யாணத்தன்னைக்கே கட்டினாரு. அந்த மாதிரி வாழ்க்கை என்பது போராட்டம் தான். அல்லேலூயா. யங் பீப்புள் எனக்காக பாடுங்க. நிறைய பேர் ரொம்ப உம்மன் இருக்கீங்க. நீங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் 3 லோஸ்ல இருக்கவங்க சொல்லித்தரேன், பாடுறீங்களா? பாய்ஸ் நீங்களும் தான். நல்ல டைரி எல்லாம் வச்சு எழுதுறாங்க வாலிப பிள்ளைங்க. வெரி குட், காட் பிளஸ் யூ. பாலமா, வாழ்க்கை என்பது ஒரு போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. வாழ்க்கை என்பது லிரிக்ஸ் கிடைக்குமா? நல்லதொரு போராட்டமே, ஆவி தரும் பட்டயத்தை, ஆவி தரும் பட்டயத்தை எடுத்து போராடி வெற்றி பெறு, எடுத்து போராடி வெற்றி பெறு. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போ, நீ எல்லாவற்றிலும் வாழ்வு, சுகமாயிரு மகனே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போ, நீ எல்லாவற்றிலும் வாழ்வு, சுகமாயிரு மகனே. வாழ்க்கை என்பது ஒரு போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. வாழ்க்கை என்பது போராட்டமே. மேட்ட மிதிச்சிடுவா, மேட்ட மிதிச்சிடுவா, பலத்தை தாண்டிடுவா, மேட்ட மிதிச்சிடுவா, பலத்தை தாண்டிடுவா. ஆண்கால்கள் உனக்குண்டு மறவாதே, ஆண்கால்கள் உனக்குண்டு மறவாதே. பிரியமானவனே, உங்களை பார்த்து சொல்லுங்க, உங்களை பார்த்து பாடு. நீ வாழ்றது போல நீ வாழுவ, சுகமாய் வாழுவ. காலம் வந்துருச்சு, நேரம் வந்துருச்சு. கர்த்தர் எனக்கென்று ஒரு காலத்தை குறித்திருக்கிறார். நீ எல்லாவற்றிலும் வாழ்வு, சுகமாயிரு மகனே. அல்லேலூயா, அல்லேலூயா. இதை மற்றவங்களுக்கு பாடணும்னு அவசியம் இல்லை, நீங்க உங்களுக்கே பாடிக்கோங்க. நீ நல்லா இருப்ப, கவலைப்படாத. என கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் எனக்காக எழுந்தருளி, அவர் எனக்காக இரக்கம் செய்து, எனக்கு அவர் குறித்த காலம், எனக்கு அவர் குறித்த நேரமும் வந்தது வந்தது. அல்லேலூயா, ஆமென். வா, நீங்க சொன்னாதான் அது வரும். வாயை மூடிட்டே இருந்தா வரவே வராது. உங்களுக்கு தெரியுமா, ஆண்டவர் பவரை நம்முடைய உதடுகள்ல கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள். அல்லேலூயா. ஆவியும் மனவாட்டியும் வானா வரும். சும்மா ஒரு ஆவி இல்லாத ஒரு மனுஷன் வா வானா வராது. அல்லேலூயா. ஆவியானவர் மட்டும் வா வான்னு சொல்லவும் முடியாது. ஆவியானவருக்கு மனவாட்டி தேவை. அல்லேலூயா. எசேக்கியேலை கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கிலே கர்த்தர் நிறுத்தி அவரே சொல்லியிருக்கலாம், எலும்புகளே ஒன்று சேருங்கள், நரம்புகளே உண்டாகுங்கள், சதைகளே மூடுங்கள். சொல்லிருக்கலாமா? சொல்லிருக்கலாம். ஆனா கர்த்தர் சொன்னார், நீ சொல்லு, நீ சொல்லு. ஏன்னா இந்த பூமியில் எதை சொல்லணும்னாலும் ஆண்டவர் மனுப்புத்தனை தேடுறார். ஆமென். ஒரு மனவாட்டி அவருக்கு தேவை. ஆவியும் மனவாட்டியும் சேர்ந்து. அதனால்தான் நம்ம நீண்ட நேரம் ஜெபித்தும் ஒரு எஃபெக்டா ஜெபிக்க முடியல. எத்தனை பேர் அதை ஆமோதிக்கிறீங்க என் கூட சேர்ந்து? நான் ஜெபிக்கிறேன், ஆனா என் ஜெபத்தினுடைய தாக்கத்தை என்னால பார்க்க முடியல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க ஆவியானவரோடு இணைந்து வான்னு சொல்லுங்க, வரும். அல்லேலூயா. அதனாலதான் வேதன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது ஆவிக்குள்ளாக ஜெபிக்கணும். அல்லேலூயா. எடுத்த உடனே போய் தேவ சமூகத்துல நீங்க உங்களுக்கு தோன்றதெல்லாம், நீங்க பார்த்ததெல்லாம் நியூஸ் படிக்கிற மாதிரி படிக்காம ஆவியானவர் முதல்ல கூப்பிடணும். அல்லேலூயா. வெல்கம் பண்ணும். எப்ப ஆண்டவருடைய பிரசன்ஸுக்கு போனாலும், ஆண்டவரே நாங்க உங்களை வெல்கம் பண்றோம், உங்களை நான் வெல்கம் பண்றேன். நீங்க என் நடுவில் இருக்கீங்க, எனக்குள்ள இருக்கிறீங்க, என்னோட இருக்கீங்க, என் வீட்டுக்குள்ள இருக்கிறீங்க, இந்த அறைகளுக்குள்ள இருக்கிறீங்க, என் வீட்டின் எல்லைகளுக்குள்ள இருக்கிறீங்க, இந்த காம்பவுண்டுக்குள்ள நீங்க இருக்கிறீங்க. அதை நீங்க இருக்கன்னு ஃபர்ஸ்ட் வந்து அக்னாலஜ்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. தமிழ்ல நீங்க ஆமோதிக்கணும். நீங்க என்னோட இருக்கிறீங்கப்பா. நீங்க அதை சொல்ல சொல்ல ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களை நிரப்ப ஆரம்பிக்கும். ஆவியும் மனவாட்டியும் இணைந்து வா. அல்லேலூயா. வந்தது
எனக்கு வந்தது, அந்த காலம் வந்தது, அந்த நேரம் வந்தது. அல்லேலூயா. நம்முடைய தேவன் காலங்களுக்கும் சமயங்களுக்கும் அப்பாற்பட்டவர். அவர் ஒரு காலகட்டத்துக்குள்ள அடக்க முடியாது. சில ஞானமுள்ள வாலிபர்கள் கேட்பாங்க, இயேசு அப்பதான் வந்தார்னா பூமி யாரும் உண்டாக்குனது? பார்த்துருக்கீங்களா? நிறைய இடக்கு முடக்கா கேள்வி கேட்பாங்க. தே திங்க் ஆண்டவர் வந்து நம்மளை போல ஒரு தெய்வம், அவரை காலங்களுக்குள்ள அடக்க முடியாது. அல்லேலூயா. ஆனா மனுஷனுக்கு ஆண்டவர் காலத்தையும் நேரத்தையும் கொடுத்திருக்கார். அல்லேலூயா. அவர் காலங்களுக்கு அப்பாற்பட்டவர் தான். ஆனா நம்ம எப்படி ரிவால்வ் ஆகுறோம் அப்படின்னா, நமக்கு காலமும் நேரமும் ரொம்ப முக்கியம். டைம் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். நேரம். அதனாலதான் இந்த கூட்டத்தினுடைய ஃபிளையர், இந்த கூட்டத்தினுடைய பேம்ப்ளெட் எத்தனை பேர் பார்த்தீங்க? என்ன கூட்டம் இது? அதுக்கு மேல ஒரு வசனம் கொடுத்திருந்தாங்க. எத்தனை பேர் அதை கவனிச்சீங்க? நாட்கள் பொல்லாதவைகளாகலதா காலத்தை. அல்லேலூயா. நாட்கள், காலம், இது மனுஷ வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். வெரி இம்பார்ட்டன்ட். மிகவும் முக்கியமான ஒன்று காலம் தான், நேரம் தான். இந்த வசனம் சொல்லுது, கர்த்தர் எழுந்தருளுகிறார், ஆனால் கர்த்தர் தன்னுடைய ஜனத்துக்கு நன்மை செய்வதற்கு ஒரு நேரத்தை, காலத்தை குறிச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. சொல்லுங்க, நான் இப்படியே இருக்க மாட்டேன். யாருக்குமே விசுவாசம் இல்லையா? நான் இப்படியே இருக்க மாட்டேன். அல்லேலூயா. நான் ஏறுவேன், நான் உயருவேன். ஆமென். நான் படருவேன், நான் வளருவேன். ஆமென். கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில நன்மையான திட்டங்களை வச்சிருக்கிறார். கர்த்தர் எழுந்தருளி சியோனுக்கு தயை செய்கிற காலத்தையும் நேரத்தையும் ஆண்டவர் குறிச்சிருக்கார். ஒரு கிறிஸ்தவர்கள் ஜெயிப்பதற்கு, கிறிஸ்தவர்களுக்கு நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், நான் மறுபடியும் சொல்றேன். அவளுக்கு என்ன வேணும்னா ரெவலேஷன் வேணும். டைரி வச்சிருக்கிற வாலிப பிள்ளைங்க எழுதுங்க. யூ நீட் ரெவலேஷன் டு வின் a Christian life. ஒரு கிறிஸ்டியன் லைஃப்ல ஜெயிக்கிறதுக்கு, ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில ஜெயமா இருக்கிறதுக்கு ஜெபம் ஆராதனை மாத்திரம் பத்தாது, வெளிப்பாடுகள் வேணும். அல்லேலூயா. நம்ம ஜெபிக்கிறோம், நம்ம ஆராதிக்கிறோம், நம்ம கொடுக்கிறோம், நம்ம சர்ச்சுக்கு வரோம். ஆனா பெரிய ஒரு ஜெயங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியாததுக்கான காரணம், நமக்கு இன்னும் என்ன இல்லைன்னா வெளிச்சம் இல்லை. வெளிச்சத்தை தான் ரெவலேஷன் பைபிள்ல சொல்லு. என் ஜனங்கள் அறியாமையினால் சங்காரமாகிறார்கள் அப்படின்னு இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு. ஆனா அந்த இடத்துல ஆங்கிலத்துல ப்ராஃபஸின்னு இல்லை, அங்க ஆங்கிலத்துல ரெவலேஷன் இருக்கு. வெளிப்பாடுகள் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போறார். அல்லேலூயா. அப்ப ஒரு மனுஷனுக்கு, ஒரு மனுஷிக்கு கர்த்தரை குறித்த வெளிப்பாடு. அல்லேலூயா. உங்க ஆண்டவர் யாருன்ற வெளிப்பாடு உங்களுக்கு இருந்தா உங்களுக்கு பயமே இருக்காது. உங்க விசுவாசம், நீங்க யாருன்ற வெளிப்பாடு இருந்தா உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மையே இருக்காது. அல்லேலூயா. அல்லேலூயா. அவங்க என்ன இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு நீங்க குறுகி நடக்க மாட்டீங்க. நான் சொல்றேன், உடைகளிலும் போட்டுக்கிறதுலயும் எல்லாம் தாழ்வு மனப்பான்மையும் இதெல்லாம் கிடையாது. அல்லேலூயா. என்னோட யார் இருக்காரு, என்னை குறிச்சு அவர் என்ன நினைச்சிருக்காரு, உங்களை ஆண்டவர் எப்படி உருவாக்கியிருக்காருன்னு நீங்க நினைச்சீங்கனாலே நீங்க தலை குனிந்தெல்லாம் நடக்க மாட்டீங்க. தைரியமா நடப்பீங்க, சிங்கத்தை போல நடப்பீங்க. தாழ்வு மனப்பான்மையை நீங்க வெளியே வரணும்னா பைபிள் என்னை குறிச்சு என்ன சொல்லுதுன்னு படிங்க. என்னை குறித்து ராஜரீக ஆசாரிய கூட்டம் என்று சொல்லுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டுல எல்லாம் ஒரு மனுஷன் ராஜாவா இருக்கணும், இல்ல ஆசாரியனா இருக்கணும். ஆனா புதிய ஏற்பாட்டுல நீங்களும் நானும் ராஜாவாவும் இருக்கலாம், ஆசாரியனாவும் இருக்கலாம். அல்லேலூயா. ஆமென். வெளிப்பாடு. இரண்டாவது, உங்களை குறித்த வெளிப்பாடு உங்களுக்கு இருக்கணும். அடுத்த ஜெனரேஷன், ஜென்சி ஜெனரேஷன், நீங்க போய் பைபிள் என்ன குறிச்சு என்ன சொல்லுதுன்னு படிங்க. ஏன்னா இப்ப நிறைய பேருக்கு தான் பஸ்ஸான்னு ஒரு டவுட் இருக்கு, தான் ட்ரெயினான்னு ஒரு டவுட் இருக்கு. நான் ஆனா பெண்ணான்னு டவுட் மாதிரி. ஒரு பஸ் தன்னை கார்னு சொன்னா கார் ஆக முடியுமா? பஸ் தான். கரெக்டா இல்லையா? நான் இதுவா, நான் அதுவா, நிறைய செல்ஃப் டவுட்டை பிசாசு உண்டாக்குறான். நீ ஜெயிச்சிருவியா, நீ சாதிச்சிருவியா, நிறைய டவுட்ஸ். அப்ப ஒரு ஜென்சிக்கு நீட் என்ன தெரியுமா? நான் சொல்லுவேன், யூ டோன்ட் நீட் என்கரேஜ்மெண்ட், யூ நீட் ரெவலேஷன். ரெவலேஷன், வெளிப்பாடுகள். பைபிளை திறந்து கர்த்தர் என்ன குறிச்சு என்ன சொல்றார், வேதம் என்ன சொல்லுகிறது. மூன்றாவது, உங்க சத்துருக்கள் யாருன்ற வெளிப்பாடு உங்களுக்கு நிச்சயம் இருக்கும். அதுல ரொம்ப எனக்கு ஒரு லிஸ்ட் வச்சிருக்கேன், ஆனா அந்த லிஸ்ட் படிக்க டைம் இல்லை. முக்கியமான வெளிப்பாடு என்னன்னா காலங்களை குறித்த வெளிப்பாடு. அல்லேலூயா. சொல்லுங்க, காலம், நேரம். கர்த்தர் எல்லாவற்றையும் அதினதின் காலத்தில்
நேர்த்தியா, அவர் நேர்த்தியா செய்வார், செவ்வையா செய்வார். ஆனா அதினதின் காலத்துல தான் செய்வார். அவர் டைமுக்காக வெயிட் பண்ணுவார். அவர் ஒரு காலத்துக்காக காத்திருப்பார். அல்லேலூயா. அந்த காலம் வரும்பொழுதுதான் ஆண்டவர் செயல்படுவார். அல்லேலூயா. அந்த காலம் வருவதற்குள்ளாக உங்களுக்கு இருக்கிற ஒரு காலம் தான் காத்திருக்கிற காலம். இந்த காத்திருக்கிற காலத்துல உங்கள் இருதயம் இளைத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அல்லேலூயா. கர்த்தர் சொன்னாரே செய்யலையே அப்படின்னு உங்க மனசு டயர்டாக நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா காத்திருக்கிற காலத்துல கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு நிறைய நன்மையான பாடங்களை கற்றுக் கொடுப்பார். அல்லேலூயா. என்ன நம்பிக்கையோடு நம்ம நடக்கணும்னா, கர்த்தர் எனக்கு சொன்னா அவர் நிச்சயம் அதை செய்வார். இன்னும் அந்த டைம் தான் வரல. அல்லேலூயா. உங்களுடைய பேப்பர் ரிஜெக்ட் ஆகல, இன்னும் அது டெஸ்க்ல கர்த்தருடைய டேபிள்ல தான் இருக்கு. அல்லேலூயா. ஒரு டைம் வந்த உடனே அந்த பேப்பர் எடுத்து ஆண்டவர் நிச்சயம் சைன் பண்ணுவார். அவர் அதை சாங்ஷன் பண்ணுவார். அவருடைய கையெழுத்தும் அவருடைய முத்திரையும் நீங்கள் ஜெபித்த அந்த ஜெபங்களுக்கு கீழே. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நிச்சயம் அதை செய்வார். நம்புறீங்களா? இந்த காலத்தையும் நேரத்தையும் குறித்த வெளிப்பாடு நமக்கு இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்ய மாட்டோம்னா, சோர்ந்து போக மாட்டோம், கர்த்தரை விட்டு தூரம் போக மாட்டோம், அவிசுவாசமான வார்த்தைகளை பேச மாட்டோம், கர்த்தரை வருத்தப்படுற வார்த்தைகளை பேச மாட்டோம். மனுஷங்க எவ்வளவு தாக்குனாலும் உங்களுக்கு நல்லா தெரியும் இது ரைட் டைம் இல்லை, இது இந்த டைம்ல நம்ம வாங்கணும்னா இது நமக்கு சரியா இருக்காது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதனாலதான் வெளிப்பாடுகள் உள்ளவர்களா நீங்க நடக்கும்போது உங்க வாழ்க்கையில அதான் எப்படி ஒரு வெளிச்சம், ஒரு இருள் சுத்தி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மனுஷன் கையில ஒரு லேம்ப், ஒரு விளக்கு இருந்ததுன்னா எப்படி அந்த மனிதன் தைரியமா அந்த இருளுக்குள்ள நடப்பானோ, அப்படிதான் இந்த இருளான உலகத்துல நீங்கள் தைரியமா நடக்கணும்னா வெளிப்பாடுகள் உங்கள் கைகள் இருக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஏன் மற்றவங்க பயப்படுற மாதிரியே கிறிஸ்தவர்கள் பயப்படுறாங்க, மற்றவங்க சந்தேகப்படுற மாதிரியே கிறிஸ்தவர்கள் சந்தேகப்படுறாங்க, மற்றவர்கள் பயப்படுற அதே காரியத்தை குறித்து உங்களுக்கும் பயம் இருக்கு. இப்போ எங்க கிட்ட கேட்டு பாருங்க, உங்களுக்கு பயமே இல்லையா அப்படின்னா, ஒரு பயம் வரும். பிசாசு டக்குன்னு அதை உள்ள இருந்து என்ன பண்ணுவான், இப்படி இருக்கே அப்படிலாம் யோசிக்க வைப்பான். நான் உடனே வேதத்தை தான் தேடி ஓடுவேன். வேத வசனம் ஒன்னத்தை எடுத்து படிச்சு அந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணி அதை திருப்பி என் உதடுகள்ல சொல்லுவேன். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு முக்கியமான சத்தியத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுத்து அதை நீங்க பிராக்டிக்கலா உங்க லைஃப்ல செய்ய போறீங்க. அதன் வழியாக கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. ஆமா, எஸ்தர் புத்தகம் நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு புத்தகம் தான். எஸ்தர் புத்தகத்தினுடைய 2ஆம் அதிகாரத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்போம். நேரம், காலம் இதை குறித்து நீங்க படிக்கணும் அப்படின்னா நிச்சயம் எஸ்தர் புத்தகத்தை ஆழமா உட்காந்து படிக்கணும். இந்த எஸ்தர் புத்தகம் ஒரு சின்ன புத்தகமா இருந்தாலும் இந்த புத்தகத்திலே நீங்க கர்த்தருடைய டைம் ஆண்டவர் எப்படியெல்லாம் அழகா செயல்படுவார்ன்றதை நீங்க இந்த புத்தகத்துல வாசிக்க முடியும். எஸ்தர் புத்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை எனக்காக யாராவது ஒருத்தர் வாசிங்க. மொர்தெகாய் தனக்கு குமாரத்தியாய் ஏற்றுக்கொண்டவளும் அவன் சிறிய தகப்பனாகிய அபியாயேலின் குமாரத்தியுமான எஸ்தர் ராஜாவிடத்தில் பிரவேசிக்கிறதற்கு முறை வந்தபோது அவள் ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானையாகிய ஏகாய் நியமித்த காரியமே இல்லாமல் வேறொன்றும் கேட்கவில்லை. எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் தயை கிடைத்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், கர்த்தர் தயவு அப்படின்றத ஆங்கிலத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபேவர் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. அல்லேலூயா. இந்த தயவு யாருக்கு கிடைக்குதுன்னா எஸ்தர் ராஜாத்திக்கு கிடைக்குது. அல்லேலூயா. ஆமென். எஸ்தர் ஏதோ புதுசா ஜெபிக்கிற அம்மா மாதிரி தெரியல. அவங்க ஃபாஸ்ட் பண்ணணும், உபவாசிக்கணும், எல்லாரும் கூப்பிடுங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து 3 நாள் உபவாசிக்கலாம். திடீர்னு ஒருத்தரால 3 நாள் உபவாசிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. அப்படி 3 நாள் ஜெபிக்க முடியுமான்னு தெரியல. எஸ்தர் நல்ல ஜெபத்துல ஆல்ரெடி பழக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை போலதான் நமக்கு என்ன பண்ணுது தெரிகிறது. ஹல்லேலூயா. எஸ்தர் ஜெபம் அவளுக்கு ஏன்னா தாயும் தகப்பனும் இல்லாம தன்னுடைய சிறிய தகப்பனால சித்தப்பாவால வளர்க்கப்படுற ஒரு பிள்ளைதான். அப்பா அம்மா 2 பேருமே இல்லை. ஆனாலும் எஸ்தர் மேல வச்ச திட்டம் நிறைவேறுது. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் ஒரு வாலிப பிள்ளையா இருக்கும் போது என்னுடைய தகப்பன் எங்களை விட்டுட்டு போகும்போது நான் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா யோசிப்பேன், அப்பா இருந்தா அப்படி நடந்திருக்குமா, அப்பா இருந்தா அப்படி பேசியிருப்பாங்களா, அப்பா இருந்தா அப்படி பண்ணியிருப்பாங்களா. எந்த பிரச்சனை வந்தாலும் என் சப்கான்ஷியஸ் மைண்ட்ல எனக்கு எப்பவுமே எங்க டாடி ஞாபகம் வருவார். அவர் இருந்தா அப்படி பண்ணியிருப்பாங்களா, அவர் இருந்தா அப்படி பேசியிருப்பாங்களா அப்படின்னு நான் என்ன பண்ணிட்டே இருப்பேன், கான்ஸ்டன்டா யோசிச்சுட்டே இருப்பேன். எனக்கு ஆண்டவர் அப்பதான் ஒரு வெளிச்சம் தந்தார். தாயும் தகப்பனும் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கர்த்தருடைய தயவு இருந்தால் ஒரு சின்ன பொண்ணு, ஒரு சாதாரண பொண்ணு ஒரு ராஜாத்தியா மாற முடியும். உங்கள் வீடுகள்ல என் கணவர் இப்படி இருந்தா நல்லா இருந்திருக்கும்,
என் மனைவி இப்படி இருந்தா நல்லா இருந்திருக்கும், என் பிள்ளைகள் நான் நினைச்ச மாதிரி இப்படி இருந்தா நல்லா இருந்திருக்கும், எனக்கு இப்படிப்பட்ட ஒரு துணை கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும், என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு மாமியார் கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும், இப்படி ஒரு குடும்பத்துக்குள்ள நான் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பாதகமான காரியங்களை பார்க்கிறதை விட்டு அல்லேலூயா. அம்மாவும் இல்ல, அப்பாவும் இல்ல, ஆனா இவள் மேலே கர்த்தருடைய தயவு இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? எனக்கும் ஒரு சொந்தமா ஒரு படகு இருந்தா நல்லா இருந்திருக்கும், நானும் இப்படி ஒரு குடும்பத்துல பிறந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், நானும் இன்னாருடைய வீட்டுல இருந்தா இப்படி எல்லாம் நீங்க யோசிக்கலாம். இந்த வீட்டுல பிறக்காம அந்த வீட்டுல பிறந்திருக்கலாம், யோசிக்கிறீங்களா? எவ்வளவு பாதகமான சூழல்ல நீங்க இருந்தாலும் அவருடைய தயவு உங்கள் மேல் இருந்தால், அல்லேலூயா, உங்களை கர்த்தர் கொண்டு போய் எங்க வைக்கணுமோ அங்க வச்சிருவார். எஸ்தர் ராஜாத்துடைய பேக்ரவுண்ட் முக்கியமே இல்லை. எஸ்தருக்கு யார் இருக்கா யாரெல்லாம் கேள்வி கேட்கவே இல்லை அந்த இடத்துல. அல்லேலூயா. உங்களுக்கு புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றேன்? அது ஒரு விஷயமே இல்லை. எஸ்தர் மேல தயவு இருக்குன்னா அந்த தயவு அவளை கொண்டு போய் சிம்மாசனத்துல சேர்த்துரும். அல்லேலூயா. உங்க தயவு எனக்கு வேணும்னு கேளுங்க ஆண்டவர்கிட்ட. உங்க தயவு வேணும்னு கேளுங்க. அப்பா கிட்ட ஒரு சின்ன ஜெபம். நம்ம பிரசங்கத்தை கேட்க தான் தொடர்ச்சியா கேட்க போறோம். அப்படியே ஆண்டவர்கிட்ட கேளுங்க, வாய்களை திறந்து. அப்பா எனக்கு ஃபேவர் வேணும். ஒருவேளை நீங்க நினைச்ச மாதிரி உங்க அப்பா உங்களுக்கு இல்லாம இருக்கலாம், நினைச்ச மாதிரி உங்க அம்மா உங்களுக்கு இல்லாம இருக்கலாம், நீங்க நினைத்ததை போல உங்களுடைய குடும்பத்தினர் இல்லாம இருக்கலாம். ஏன் எனக்கு இப்படி ஒரு ஃபேமிலி, இப்படி ஒரு உறவு, இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப், நீங்க அப்படி யோசிக்கலாம். ஆனா ஆண்டுடைய தயவை கேளுங்க. அப்பா, தாயும் தகப்பனும் இல்லாத எஸ்தர் ராஜாத்திக்கு தேவனுடைய தயவு இருந்தது, எனக்கு அந்த தயவு வேணும். கேளுங்க. சீயோனுக்கு தயை செய்யும் காலம் இப்பொழுதே வருகின்றது. சீயோனுக்கு தயை செய்யும் காலம் இப்பொழுதே வருகின்றது. ஆண்டவரே, அந்த தயவு எங்க மேல வரட்டும்பா, அந்த தயவு எங்க மேல இறங்கி வரட்டும்பா. ஆமென், அல்லேலூயா, ஆமென். எனக்கு இவங்க இல்லை அவங்க இல்லைன்னு இது வரைக்கும் எத்தனையாவது பேர் யாராவது போய் அழுதுட்டு உட்காந்து ஆண்டவர்கிட்ட மூக்கு வடிச்சிட்டு இருந்தீங்கன்னா, இப்படி இருந்தா நல்லா இருந்திருக்குமே, அப்படி இருந்தா நல்லா இருந்திருக்குமே, அந்த மாதிரி ஒரு மாமியார், இந்த மாதிரி ஒரு மாமனார், இப்படி ஒரு பிள்ளைகள், இதுதான் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அப்பா உங்க தயவு எங்க மேல இருக்கட்டும். எஸ்தர் ராஜாத்திக்கு அவளுடைய வாழ்க்கையில எல்லா பாதகமான சூழலிலும் ஆண்டவருடைய ஃபேவர் அவளை கொண்டு போய் எங்க சேர்த்ததுன்னா அரண்மனையில் சேர்த்தது. அல்லேலூயா. நம்ம பெற்றிருக்கிற நன்மைகளையும் கர்த்தர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளிருந்தும் ஆண்டவர் நம்ம கிட்ட, இப்ப பேதுரு முழுவதும் படகை வீசுறாரு, வசனம் சொல்லுது. அவருக்கு என்ன கிடைக்கல? நான் அப்படி கற்பனை பண்ணி பார்ப்பேன். எப்பவுமே பைபிளை படிக்கும் போது நான் அது கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்ப்பேன். யோசிச்சு பாருங்க, பேதுரு வலையை தூக்கி போடும்போது மீன் ஒருவேளை அந்த இடத்துல இருந்தா கூட மீன் என்ன பண்ணிக்கிறது, ஓடுறா ஓடுறா ஓடுறா, இவன் வலையில சிக்க கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு, ஓடுறா ஓடுறா. ஆண்டவரே மீன்கள் எல்லாம் ஓட வச்சாரு, போகாத போகாத. அப்படிதானே? கரெக்டா இல்லையா? கர்த்தர் செய்யறாரா இல்லையா? ஆண்டவர் கட்டளை கொடுத்திருக்காரு மீன்களுக்கு. யாரு பேதுரு வீசுற வலையில அவன் டிசைனா தூக்கி போடுவான், அவன் கிழக்குல போடுவான், மேற்குல போடுவான், எந்த பக்கம் வேணாலும் போடுவான், ஒருத்தன் சிக்க கூடாது, ஓரமா போய் நில்லு எல்லாரும் அப்படின்னு ஆண்டவர் மீன்களுக்கு கட்டளை கொடுத்து எல்லாம் போய் ஓரமா நின்னுட்டு இருக்கு. கரெக்டா இல்லைங்களா? இப்ப வெறும் படகு அலசுறாரு, வேதனையோட அலசுறாரு, கஷ்டமா இருக்கும். பாருங்க, சும்மா உட்கார்ந்துட்டு இருக்க பிள்ளைங்க கோவப்படும் சட்டுன்னு பார்த்திருக்கீங்களா? நிறைய பேருக்கு கோவம் வரதுக்கு காரணம்னா சும்மா இருப்பாரு. நல்ல வேலை செய்யறவங்க அப்படி டென்ஷன் ஆக மாட்டாங்க. நம்ம சும்மாவே லேசியா இருக்கிறதுனால ஏதாவது ஒருத்தங்க ஏதாவது சொன்னா டக்குன்னு நமக்கு கோவம் வரும். ஒரு விஷயத்தை செய்யாம இருக்கிறத விட வழி என்ன தெரியுமா? செய்து அதற்கு பலன் கிடைக்கும். சும்மாவே வீட்டுல இருந்தா ஒரு பெரிய வழி இல்லை சார், ஆனா அதுக்கான பிரயாசத்தை பட்டு சிரிக்கிறாங்க நிறைய பேர். எப்படி இந்த சிஸ்டர் நம்ம வீட்டுல நம்மளை பார்த்த மாதிரியே சொல்றாங்களே. நீங்க பாருங்க, இந்த காலையில எழுந்து வேலைக்கு போய் அப்படி கரெக்டா அவங்களுடைய டைமிங்ல இருக்கிறவங்க பாருங்க, அவங்க அதிகமா கோவப்படவோ எரிச்சலாகவோ அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கும், அதை கான்சியஸா இருப்பாங்க. சும்மா உட்காந்து சட்டுன்னு அது அப்படின்னு துள்ளும். அது ஏன்னா சும்மாவே இருக்காது, வேலை வெட்டி இல்லை, யாவது யோசிச்சுன்னு இருக்கும். அது யோசிச்சு யாராவது ஒருத்தர் இப்படி ஊசி குத்துறோம்னா உடனே டக்குன்னு, அப்படிதானே? கரெக்டா இல்லைங்களா? ஓகே. இப்ப ரொம்ப வேதனையோட அவர் படகு அலசுறாரு. ஏன்னா பிரயாசப்பட்டாரு, நைட்டு முழுதும் பிரயாசப்பட்டாரு. அது ஈஸி கிடையாது. உங்களுக்கு தெரியும், நீங்க அந்த தொழில்கள்ல இருந்து வந்திருப்பீங்க. அது எவ்வளவு கடினமான விஷயம் இல்ல? அதெல்லாம் முடிச்சுட்டு வராரு, ஒண்ணுமே இல்லை.
ஆனா அவர் பார்க்கறாரு தன்னுடைய வேதனையின் நடுவுல. இப்ப நமக்கு ஏதோ ஒண்ணு கிடைக்கலாம், நம்ம எல்லார் மேலயும் எரிஞ்சு விழுவோம். பாத்திருக்கீங்களா? அப்படி சொல்லிட்டே இருப்போம். ஆனா பேதுரு படகை ஆண்டருக்கு கொடுக்கறத பாக்குறோம். ஆமென். அந்த படகை இயேசு கொடுத்த உடனே ஆண்டவர் பிரசங்கிக்கிறார். அந்த பிரசங்கத்தை ஜனங்களும் கேட்கறாங்க, பேதுரும் கேட்கிறார். அவர் கான்சென்ட்ரேட் பண்ணி மற்ற ஜனங்கள் மாதிரி உட்கார்ந்து பார்த்து கேட்டாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனா அவர் எதையோ ஒரு வேலையை செஞ்சுட்டு இருந்தாலும் அவருடைய காதுகளிலே ஆண்டருடைய வசனம் என்ன பண்ணிருக்கு, உள்ள போயிருக்கு. அல்லேலூயா. இவருடைய வார்த்தையின் வித்தியாசம், அவர் பேசுகிற அந்த அதிகாரம், அந்த தொனி, இதையெல்லாம் பேதுரு கவனிச்சுட்டே இருக்காரு. ஏன்னா பேதுரு நல்ல ஒரு யூதர். அவருக்கு வேத வசனங்களே அவர் சிறு வயது முதல்ல கற்றுக்கொண்டிருக்கிறவர். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 2 தான் அதுக்கு அடையாளம். எழுந்து நின்று பேசுறாரு. எத்தனை ப்ராஃபசிஸ் அவர் கோட் பண்றாரு. அல்லேலூயா. ஆமென். அங்கெல்லாம் படிக்க தெரியாதவர்கள் கூட தோராவை படித்திருப்பார். ஆமென். சோ இப்போ நம்ம வாசிக்கிறோம் அந்த பகுதிகளில் பேதுரு இப்ப அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் என்ன பண்ணு, நீ இப்ப வளைய போ, இந்த ஆழத்துல வளைய போடுன்னு சொன்ன உடனே நான் நினைக்கிறேன், இப்ப மீன்கள் எல்லாம் ஓடி ஜீவனை கொடுக்குது. வாங்க போலாம் கர்த்தர் சொல்லிட்டாரு, வா போய் மாட்டுவோம். பாத்தீங்களா? அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் எல்லாத்துக்குமே கட்டளை கொடுப்பார், வானத்துக்கும் பூமிக்கும். அல்லேலூயா. அவருக்கு அதிகாரம் இருக்கு எல்லாவற்றுக்கும். அவர் என்ன பண்ணுவார்னா, அவர் அந்த அத்தாரிட்டி அப்படியே போய் அந்த மீன்கள் அப்படியே மாட்டுது. ஒரு காலத்தை, ஒரு நேரத்தை இந்த பேதுருக்கு கர்த்தர் வைத்திருந்தார். அல்லேலூயா. முழுவதும் பிரயாசப்பட்டாலும் அவர் அது கையில கிடைக்காது. ஏன்னா இன்னும் நேரம் வரல, காலம் வரல. அந்த தாமதம், அந்த தோல்வி, அந்த வேதனை இயேசுவினுடைய வல்லமையை வெளிப்படுத்தினது. அல்லேலூயா. நீ எவ்வளவு திறமையுள்ள மீனவனா இருந்தாலும் கர்த்தர் அப்படி சொன்னாதான் மீன் உன்னுடைய படகுல அகப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் அதை காண்பிச்சார். ஏன் பவர், ஐ ஹாவ் அத்தாரிட்டி. இந்த மீன்களின் மேல் எனக்கு அதிகாரம் இருக்கு, இந்த கடலின் மேல் எனக்கு அதிகாரம் இருக்கு என்பதை கர்த்தர் வெளிப்படுத்தினார். இந்த அற்புதத்தை கர்த்தர் பேதுருக்கு செய்ததற்கான நோக்கம் என்ன? எப்பவுமே ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொண்ட உடனே ஆண்டவரே தேங்க்யூப்பா, தேங்க்யூ ஜீசஸ் அப்படின்னு நம்ம கிளம்பி போயிடுறோம். ஆனா ஒவ்வொரு அற்புதத்தையும் பெற்றுக்கொண்டு முடிச்ச உடனே நீங்க கேட்கணும், இது நீர் எனக்கு எதற்கு செய்த? அல்லேலூயா. நான் எப்பவுமே ஆண்டவர்கிட்ட கேட்பேன் இந்த விஷயத்த, எப்பவுமே கேட்டுக்கிட்டே இருப்பேன். நான் என்னுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் என்ன கேட்பேன்னா, எனக்கு எப்படி இதை செஞ்சீங்க, எனக்கு ஏன் இதை செஞ்சீங்க? என் கணவர்கிட்ட கூட அடிக்கடி கேட்பேன், என்னை எப்படிப்பா கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு. ஏன்னா அவர் என்னை திருமணம் செய்யும் போது என் ஃபேமிலி பேக்ரவுண்ட் ரொம்ப மோசமான நிலைமையில தான் இருந்துச்சு. அப்ப எங்க அப்பா உயிரோடு இருந்தாரு, எங்க கூட இல்லை. அப்படி ஒரு குடும்பத்திலிருந்து இப்படி ஒரு ஊழியக்காரர் திருமணம் பண்றது எவ்வளவு கஷ்டம். நாங்க ஒரு பாரம்பரிய திருச்சபையிலிருந்து வருகிறோம். அதாவது அவர் திருமணம் செய்து கொள்வதற்கு ஒரு நார்மலான வியூல இருந்து பார்த்தா ஐ எம் நாட் அ ரைட் கேண்டிடேட். ஆனா அவருக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஊழியக்காரருடைய பிள்ளைகள், நல்ல வரன்கள் அவருக்கு வந்திருக்கு. திருமணத்துக்கு அப்புறம் நான் அதை தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா அவங்களெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு என்னை எப்படி ஒரு கல்யாணம் பண்ணாருன்றதுல எனக்கு ஒரு பெரிய கேள்வி இருக்கும். சும்மா எப்பயாவது தோணும் போது கேட்பேன். ஏன்னா அந்த மனிதர்களையோ அல்ல அந்த சபையோ நான் பார்க்கும்போது, நீங்க கல்யாணம் பண்ணியிருந்தா அந்த சர்ச்சில் இருந்திருக்கலாம், என்ன இது கல்யாணம் அப்படி கேட்பேன். நான் அப்படி கேட்கும்போது ஒரு விஷயம் சொல்வாரு, அது எனக்கு தெரியும், எது காட்ஸ் வில், நான் கர்த்தருடைய சித்தத்துக்காக தான் வெயிட் பண்ணேன், எந்த பின்னணியும் நான் பார்த்து திருமணம் செய்யல அப்படின்னு சொல்லுவார். அல்லேலூயா. நான் இப்ப இந்த கேள்வி ஆண்டவர்கிட்ட கேட்பேன். என்னை விட நல்ல பிரசங்கிக்கிறவங்க இருக்கிறாங்க, படிச்சவங்க இருக்கிறாங்க, ஆனா என்ன ஏப்பா தேடி வந்தீங்க? ஒவ்வொரு அற்புதத்தையும் கர்த்தர் செய்கிறதற்கு பின்பாக ஒரு எதிர்பார்ப்பு கர்த்தர் வைத்திருக்கிறார். எதிர்பார்ப்பு இல்லாம தான் செய்யறாரு. ஆனா செய்து முடிச்ச உடனே அந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்டவங்க கிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இது எப்படி சிஸ்டர் சொல்றீங்க அப்படின்னா, 10 பேரை கர்த்தர் சுகமாக்கினார், கரெக்டா இல்லைங்களா? ஆனா 10ல 9 பேர் திரும்பி வரல, ஒருத்தர் திரும்பி வந்தான். அது கர்த்தருக்கு சந்தோஷத்தை கொடுத்ததா இல்லையா? அப்பனா எதிர்பார்ப்போடு கர்த்தர் அற்புதம் செய்யல, ஆனா அற்புதத்தை பெற்றுக்கொண்டவர்கள் கிட்ட ஆண்டவர் எக்ஸ்பெக்ட் பண்ற. சரி, நம்ம கிட்ட படிப்பு திறமையே இல்லை, நமக்கு ஒருத்தங்க வேலை கொடுக்குறாங்க, அது தயவு, அது ஃபேவர், அது அன்புன்னு வச்சுக்கலாம். ஆனா வேலையை வாங்கிட்டு சும்மா இருந்தா அன்பு ஃபேவர் இருக்குமா? சும்மாவே மாசம் மாசம் சம்பளம் தருவாளா? உங்களுக்கு எத்தனை பேருக்கு புரியுது? உங்ககிட்ட எதையுமே எதிர்பார்க்காம தான் கர்த்தர் உங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்தாரு, அபிஷேகத்தை கொடுத்தாரு, கிருபைகளை கொடுத்தாரு, உயர்வுகளை கொடுத்தாரு. ஆனா பெற்றுக்கொண்ட உங்களிடத்துல அதுக்கப்புறம் ஆண்டவரை எதிர்பார்க்கிறார். எஸ்தர் ராஜாத்திக்கு கர்த்தர் உயர்வை கொடுத்தது, பாவமா இருந்த பிள்ளை நல்லா வாழட்டும், அது மட்டும் இல்ல,
அவன் நல்லா இருக்கிறதுக்காக மட்டும் கர்த்தர் அவளுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்காம அவள் வழியாக அநேகர் ஆசீர்வதிக்கப்படுகிறதற்கும் கர்த்தர் இதை கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். கேட்கும்போது நல்லா இருக்குல்ல, கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். ஆனா அடுத்த வசனம் சொல்லுது, நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். நிறைய பேருக்கு ஆசீர்வாதம் வாங்கிட்டே இருக்கணும்னு தவிர மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும்ன்ற ஆசையே இல்லை, அந்த விருப்பமே இல்லை. நம்ம மற்றவர்களுக்காக என்ன செய்யலாம்? நான் அதை பாஸ்டர் சொல்லும் போது நான் சொன்னேன், இந்த பணம் கொடுக்கறது அப்படின்னு உடனே பணம்னு பேசினாலே 4 பேர் வந்துருவாங்க உடனே வேட்டியை தூக்கி கட்டிட்டு. இல்ல, பணம் என்பது ஆவிக்குரிய வாழ்க்கையில் மிகவும் மலிவான விஷயம். ஒரு ஊழியக்காரியா சொல்றேன், மணி இஸ் நீடட் பட் மணி இஸ் நாட் எசென்ஷியல். பணம் தேவைதான். பணம், என்னை பொறுத்தவரையும் பணம் என்பது மலிவானது. ஒரு திட்டத்தை நாங்க போடுறோம், ஒரு விஷயத்தை நாங்க செய்யணும்னு நினைக்கிறோம்னா இதுக்கு பணம் எப்படி வரும்னு யோசிக்கவே மாட்டேன் நான். ஏன்னா தரிசனம் இருந்தா பணம் தானா வரும். அல்லேலூயா. அதெல்லாம் பேசி வாங்கணுன்ற அவசியம்லாம் இல்லை. கர்த்தர் மீனின் வயிற்றிலிருந்து 2 காசு கொடுப்பாருன்னா என் ஆண்டவரால கொடுக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. பணம் என்பது ரொம்ப மலிவான விஷயம், மணி வரும். ஆனா பாஸ்டர் சொல்லும் போது ஒரு வார்த்தை சொன்னாங்க, நீங்கள் கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். உங்ககிட்ட உங்க கையில வர 1000 ரூபாயே கர்த்தர் எடுத்து கொடுக்குன்னு சொல்லல. உங்க உடன் பிறந்த சகோதரன் கஷ்டப்படும் போது ஒரு 100 ரூபாய் கொடுங்க, ஒரு 50 ரூபாய் கொடுங்க. நீங்க கண் பார்க்க ஒரு விதவையின் பிள்ளை கஷ்டப்படும் போது அந்த பிள்ளைக்கு படிப்புக்கு ஏதோ ஒன்று வாங்கி கொடுங்க. ஒரு பேக் வாங்கி கொடுங்க, ஒரு லஞ்ச் பேக் வாங்கி கொடுங்க, அந்த பிள்ளைக்கு ஒரு பாக்ஸ் வாங்கி கொடுங்க. பெருசா செய்ய வேண்டாம், சின்னதா ஏதாவது ஒண்ணு செய்யற பழக்கம். அந்த ஆசீர்வாதமா இருக்கணும்ன்ற விருப்பம் வரணும். நம்ம மென்டாலிட்டி, நிறைய பேரோட மென்டாலிட்டி இன்னும் சேர்க்கணும் 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 அப்படி ஆயிட்டோம். நம்ம இருக்கிறதுல நீங்க கொடுத்து பாருங்க. அதான் வசனம் சொல்லுது, வாரி இறைக்கிறான் ஆனா அவன் என்ன வாங்குறான்? ஐஸ்வர்யவான். பிசினித்தனம் பண்றான் ஆனா அவன் தரித்திரன் ஆகுறான். அல்லேலூயா. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுங்க. இந்த வார்த்தையை சொன்னோம்னா நாங்க ஏதோ காசு கேட்கிறோம்னு நினைச்சுக்காதீங்க. எப்ப பார்த்தாலும் கொடுங்கள் கொடுக்கப்படுனாலே உடனே எடுத்து ட்ரோல் பண்ணிடுறாங்க. மோகன்சி என்ன பேசுனது எடுத்து ட்ரோல் பண்றாங்க. கொடுங்கள்னா அவர் என்ன எல்லாத்தையும் என்கிட்ட கொடுன்னு சொன்னாரா? கொடுங்கப்பா, ஏழை கொடுங்க, திக்கற்றவளுக்கு கொடுங்க, சபைக்கு கொடுங்க, ஊழியக்காரனுக்கு கொடுங்க, மிஷினரிகளுக்கு கொடுங்க. உங்க பக்கத்து வீட்டுல இருக்காங்களே, அவங்க கஷ்டத்துல இருக்காங்கல்ல, ஒரு வாய் சாப்பாடு கொடுங்க. கொட்டுற கூட கொட்டுவேன், பக்கத்துல தரமாட்டேன்ற நிறைய பேர் இருக்காங்க. குப்பையில கூட போடுவேன், அதை பக்கத்து ஆளுக்கு கொடுக்க மாட்டேன். அப்படி வச்சிருப்பாங்க, வச்சு வச்சு அழுகி தூக்கி போடலாம், ஆனா யாருக்கும் தரக்கூடாது. சில பெண்களுடைய நினைவுகள் அப்படி ஃப்ரிட்ஜில் வச்சு 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 உடனே தூக்கி போட்டா கஷ்டமா இருக்கும், 3 நாள் கழிச்சு தூக்கி போட்டா கஷ்டமா இருக்காது. அதானே கரெக்டா இல்லையா? உடனே தூக்கி போட்டா ஐயோ சாப்பாடு வேஸ்ட் ஆயிடுச்சு. உடனே கொடுங்க. நிறைய என்ன இருக்கோ, 10 புடவை, ஒரு புடவை கர்த்தர் கொடுத்தாருன்னா அந்த 9th அந்த 10th சாரிலிருந்து ஒரு சாரி வெளியே போகட்டும், கொடுங்க. கொடுத்து பாருங்க, கர்த்தர் உங்களை பிளஸ் பண்ணுவார். அல்லேலூயா. கொடுக்கலனாலும் பிளஸ் பண்ணுவார். ஏன்னா கொடுக்குறவ எல்லாமே பிளஸ்ஸிங்கா இருக்கானா? இல்ல, நீங்க கொடுத்து பாருங்க. அந்த பிளஸ்ஸிங்னு சொல்லும்போது என்னன்னா, நான் 10 ரூபாய் கொடுத்தா எனக்கு கர்த்தர் 1000 ரூபாய் கொடுப்பாருன்னு இல்லை. நீங்க இப்ப 10 ரூபாய் கொடுக்குறீங்க, உங்களுக்கு 1000 ரூபாய்லாம் திருப்பி வரலன்னா கூட உங்களை உங்க தலைமுறைகளுக்கு தேவையே இல்லாத அளவு கர்த்தர் பார்த்துக்கொள்ளும். அல்லேலூயா. ஏன்னா நீதிமானுடைய பிள்ளைகள் அப்பத்துக்கு இறைந்து திரிகிறது இல்லைன்னு பைபிள் சொல்லுது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப பேதுரு கிட்ட கர்த்தர் இந்த அற்புதத்தை செய்து பேதுருவிடத்துல தேவன் எதிர்பார்த்தது என்ன தெரியுமா? பேதுரு இனி மீன் பிடிக்க கூடாது, இனி மனிதர்களை பிடிக்கணும். உங்களுக்கு ஜீவன் தந்திருக்காரா? நீங்க பைக்ல சறுக்கி விழும் பொழுது உங்க எலும்புகளை கர்த்தர் பாதுகாத்தாரா? முடிந்ததுன்னு நீங்க நினைச்ச போது கர்த்தர் உங்க ஜீவனை பாதுகாத்தாரா? உங்களை போலே விழுந்தவங்க அந்த இடத்திலே மரித்து போயிருக்க நான் பார்த்திருக்கேன் சார். அப்படியே விழுவாங்க, காயமே இருக்காது, ஆனா உள்ள மரணம். நம்ம வழுக்கி விழுந்திருக்கோம். எவ்வளவு நன்மைகளை கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்கிறது மாத்திரமல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை, ஆசீர்வாதமா இருப்பது. ஒரு காலத்துலலாம் கிறிஸ்தவர்கள் அப்படி சொல்லுவாங்க, கிறிஸ்தவர்கள் பண்புள்ளவர்கள், கிறிஸ்தவனா கொடுக்கிறவர்கள். நீங்க பாக்குற எல்லா மிஷனரி ஸ்தாபனம், எல்லா ஸ்கூல்களும் சுயநலம் இல்லாத ஒரு கிறிஸ்தவனால் கட்டப்பட்டது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளும் இயன்றதை, உங்களால் இயன்றதை, அல்லேலூயா, இந்த ஆசீர்வாதமா இருப்பா என்ற நிலைக்கு தான் ஆண்டவர் பேதுருவை கூப்பிடுறார். நீ வாப்பா, நீ வா, பெற்றுக்கொண்டது மாத்திரமல்ல நீ கொடுக்கிறவனாய் மாறு. அல்லேலூயா. அப்படிதான் இங்கேயும் எஸ்தர் புத்தகத்துல எஸ்தர் இந்த பதவிக்கு வந்ததுக்கு
ஒரு நோக்கம் இருக்கிறது. அதுதான் 4:14 நம்ம வாசிக்கிறோம். இந்த வசனத்தை நான் உங்களுக்கு விளக்கி சொல்லி முடிக்க போறேன். Thank you Jesus. நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாய் இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொன்னான். அல்லேலூயா. இப்ப எஸ்தர் ராஜாத்தி கிட்ட மொர்தெகாய் சொல்லி அனுப்பினது என்ன அப்படின்னா, நீ மௌனமா இருக்க கூடாது. இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்லறதும் அதே வார்த்தை தான், நீங்க மௌனமா இருக்க கூடாது. அல்லேலூயா. ஏன் நான் ஏன் பேசணும், எங்க பேசணும், யார்கிட்ட பேசணும், எப்படி பேசணும்? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து பேசுவார் அப்படின்னு பைபிள்ல இருக்குல்ல. பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவரே. இங்க இந்த ராஜ மேன்மை எஸ்தருக்கு கிடைச்சதுக்கான காரணம் வாள், கத்தி இதெல்லாம் வச்சு சண்டை போறதுக்கு இல்ல, அவ பேசுறதுக்காக. ஆண்டவருக்கு எஸ்தர் கிட்ட இருந்து என்ன வேணும் தெரியுமா? அவளுடைய வார்த்தை, அவளுடைய வாய், அவளுடைய உதடு, அவளுடைய சத்தம் யாருக்கு வேணும்னா கர்த்தருக்கு வேணும். ஆமென். யூதர்களை ரட்சிக்க கர்த்தர் வல்லமை உள்ளவரா இல்லையா? ஆமானெல்லாம் ஆண்டவருக்கு முன்னாடி ஏமாத்துறோங்க. அல்லேலூயா. கரெக்டா இல்லைங்களா? ஆமானெல்லாம் கர்த்தருக்கு முன்னாடி ஏமாத்துறோம். ஆண்டவர் ஒரு நிமிஷத்துல எப்படி நிலத்தை பிளந்து கர்த்தர் உள்ள கொண்டு போனாரோ அப்படி ஆண்டவரால செஞ்சிருக்க முடியும். இட் இஸ் வெரி ஈஸி. ஆண்டவரால அதை செய்ய முடியும். ஆனா அவருடைய பவர் வெளியே வரணும் அப்படின்னா அதற்கு ஆண்டவருக்கு ஒரு மனுஷன் தேவை. அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த பவர், அது என்ன சொல்லுவாங்க, பெரிய சர்க்கியூட் அங்க இருக்கு எல்லா தெருக்களிலும் பார்த்திருக்கீங்களா? டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்திருக்கீங்களா? அந்த டிரான்ஸ்ஃபார்மர் கிட்ட நிறைய பவர் இருக்கு. ஆனா அந்த பவர் இந்த லைட்டுக்கு வரணும், அந்த பவர் இந்த ஃபேனுக்கு வரணும், அந்த பவர் இந்த ஏசிக்கு வரணும் அப்படின்னா அதை இழுத்து கொண்டு வருகிற ஒரு வயர் இருக்கா இல்லைங்களா? அப்படிதான் கர்த்தரிடத்துல வல்லமை இருக்கு, ஆண்டவரிடத்துல அற்புதங்களை செய்கிற வல்லமை இருக்கு, ஆண்டவரிடத்துல விடுவிக்கிற வல்லமை இருக்கு. ஆனா அந்த வல்லமை உங்கள் வாழ்க்கையில வெளிப்படணும்னா அங்கிருந்து வருகிற ஒரு வயர் தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப எஸ்தர் ராஜாத்தி கிட்ட ஆண்டவர் மொர்தெகாய் சொல்றது என்னன்னா, நீ மௌனமா இருக்க கூடாது, பேசு, நீ பேசு. சபையே உங்ககிட்ட ஆண்டவர் தான் சொல்ற, நீ பேசு, பேசு. நீங்க வாய்களை திறக்கும் பொழுது உங்களுடைய உதடுகளை கொண்டு, உங்களுடைய சத்தத்தை கொண்டு, உங்களை கொண்டு கர்த்தர் யுத்தங்களை செய்கிறார். அல்லேலூயா. நீங்க கத்திய வச்சு, அதனாலதான் எபேசியர் 6 நம்ம வாசிக்கிறோம், நம்முடைய யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. சொல்லுங்க, அல்ல, அல்ல, இல்ல. நம்ம போய் மனுஷங்களோட உட்கார்ந்து வாக்குவாதம் பண்ணி சண்டை போட வேண்டிய அவசியம் அல்ல. நீங்க தேவ சமூகத்துல போய் உங்கள் குரல்களை உயர்த்தும் பொழுது நீ மௌனமா இருக்க கூடாது. அல்லேலூயா. நீங்க மௌனமா இருக்க கூடாது, நீங்க வாயை திறந்து பேச ஆரம்பிக்கணும். தேவ சமூகத்துல ராஜாவுக்கு முன்பாக, ராஜாதி ராஜாவுக்கு முன்பாக நீங்கள் பேச ஆரம்பிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஏன்னா இந்த காலம் பேசுகிற காலம். ஆமென். அமைதியா இருக்க ஒரு காலம் உண்டு, ஆனா பேசுற ஒரு காலத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஏன்னா இப்ப ஜெபம் அதிகம். ஏன்னா இந்த காலம் எப்படின்னா, நீங்க நினைக்கிற மாதிரி உங்க பிள்ளைகளை சும்மா அவங்க கூட இப்படி இரு அப்படி இருன்ற அட்வைஸ் சொல்றதுனால உங்க பிள்ளைகள் நல்லா இருப்பாங்களான்னு கேட்டா அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். அல்லேலூயா. நம்ம கிட்ட நம்ம யோசிச்சு பாருங்க, நம்ம கிட்ட நம்ம அப்பா அம்மா எப்போ உட்காந்து 10 நிமிஷம் பேசியிருக்காங்க? பெருசா உங்களுக்கு ஞாபகமே இருக்காது. ஆனா நீங்க எவ்வளவு நேரம் இந்த பிள்ளைகளோட பேசினா கூட அவர்கள் கர்த்தருக்குள்ள வளர்ந்து ஏறணும்னா வெறும் நீங்க அவங்களோட பேசுறது மட்டும் இல்ல, கர்த்தருக்கு முன்பாக கைகளை உயர்த்தி உங்கள் பிள்ளைகளுக்காக பேசுகிறது ராஜாவுக்கு. ஏன்னா இப்ப நீ மௌனமா இருந்தா சகாயம் வேற இடத்திலிருந்து வரும், ஆனா நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள் என்று மொர்தெகாய் எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்தான். இன்றைக்கும் இந்த எழுப்புதல் கூட்டத்துல உங்களை நான் எழுப்பி விடணும்னு நினைக்கிறேன். எதற்காக? நான் தேவனுக்கு முன்பாக போய் நின்று பேசுகிறேன். குடும்ப தலைவர்கள் நீங்க நிச்சயம் பேசணும், நிச்சயம் பேசணும். காலையில எழுந்து நீங்க முழங்கால் படியிட்டு ஜெபிக்கணும், வாய்களை திறந்து அந்த நாளை நீங்க தான் அலைன் பண்ணணும். அல்லேலூயா. யாரோ ஒருத்தர் வந்து நம்ம வாழ்க்கையில நம்ம அந்த நாளை இது பண்ணுவாங்க, வெயிட் பண்ணாதீங்க. நீங்க எழும்பி இந்த நாள் கர்த்தர் எனக்கு தந்த நல்ல நாள், இந்த நாளில் நான் மேற்கொள்ளுவேன், இந்த நாளில் நான் ஜெயிப்பேன். அல்லேலூயா, ஆமென். அப்படி அந்த நாளை குறித்து நீங்க பேசணும். உங்க வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளுக்கு என்ன பவர் இருக்குன்னா,
ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு. அப்பனா நமக்கு அதிகாரம் எங்க இருக்குன்னா நம்ம கையில் இல்லை. நீங்க சைன் போட்டா ஏதாவது நடக்குமா? இல்ல சார், எனக்கு ஒரு சைனே ஒன்னா கூட போட தெரியாது. நம்ம சைன் நம்ம கையில இல்ல, நம்ம வாயில தான் அதிகாரம். சொல்லுங்க, அதிகாரம் எங்க இருக்கு? ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அப்ப நீங்க எதை பேசணும்னா ஜீவனை பேசணும். குடும்பத்தலைவர் இதெல்லாம் எங்க உருப்பட போகுது சொல்லாதீங்க. நீங்களே உங்களுக்கு தெரியாம ஒரு தோல்வியின் வார்த்தைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு நேரா பேசிட்டீங்க. வார்த்தை வல்லமை உள்ளது. ஏன்னா வார்த்தை தான் மாம்சமாகும். ஆமென். இப்ப எஸ்தர் ராஜாத்தி மௌனமா இல்லாம அவ செய்த முதல் விஷயம் ஜெபித்து தேவ சமூகத்திலே பேச ஆரம்பிக்கிற. உங்க ஜெப அறைகள்ல நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கணும். நிறைய பேர் நான் பார்த்திருக்கிறேன், வாயை திறந்தே ஜெபிக்க மாட்டாங்க. வாயை திறந்தே ஜெபிக்க மாட்டாங்க. காலையில எழுந்து சமயக்கட்டுக்குள்ள போறீங்க, ஏன்னா பிள்ளைகளுக்கு சமைக்கணும், அதெல்லாம் முக்கியம் தான். ஆனா தேவனை சந்திச்சுட்டு போங்க, கர்த்தரை சந்திச்சுட்டு போங்க. காலையில எழுந்து நீங்க வேலைக்கு போறீங்க, எதுக்காக? நான் இப்படி யோசிக்கிறேன். இப்ப நிறைய பேர் வந்து பிள்ளைக்காக கஷ்டப்படுறோம், குடும்பத்துக்காக கஷ்டப்படுறோம். நீ யோசிச்சு பாருங்க, ஏசப்பா வந்தாருன்னா உங்ககிட்ட என்ன கேட்பாரு? நான் பிள்ளைக்காக கஷ்டப்பட்டேன், அதனாலதான் ஜெபம் பண்ணல, அதெல்லாம் எடுத்துப்பாரா? காண்கிறவைகள் அநித்தியமானவைகள், காணாதவைகளும் நித்தியமானவைகள். ராஜா வந்து கொண்டிருக்கிறார், இயேசு ராஜா வருகிறார். நான் பார்த்திருக்கேன் நிறைய பேருக்கு டயர்டு. நிறைய பேர் பிரசங்கம் பண்ணும்போது கேட்கும் போது தூங்குவாங்க. இப்ப கூட தூங்குறீங்க, நான் பார்த்து தான் இருக்கேன். ஆனாலும் பேசுவேன், எனக்கு கொடுத்த டைம் வரையும் பேசுவேன். ஜெபம் பிரேயர் வர்ஷிப் டைம்ல தூங்குவாங்க. வர்ஷிப் டைம்ல தூங்க மாட்டாங்க, ஏன்னா அங்கே டபா டபா பாட்டு போடுறோம், மியூசிக். கிப்சன் மாதிரி ஒரு ஆள் வந்துட்டா கிப்சன் அடிச்சு தூக்கிடுவார், யாரையும் தூங்க விட மாட்டார். ஆனா மெசேஜ் எடுக்கும்போது இப்படி ஸ்லோவா போடுறாரா? உங்களுக்கும் என்ன கிப்சன் பிரின்சியாக்காக்கு மட்டும் இப்படி ஸ்லோ மியூசிக் போட்டுட்டீங்க, அப்படியே கொஞ்சம் நல்ல தூக்கம் வருது. வர்ஷிப் டைம்ல மெசேஜ் டைம்ல தூங்கிடுவாங்க. ஜெபிக்கும் போது டயர்ட். நான் உங்களுக்கு சொல்றேன், பிசிக்கல் டயர்ட்னஸ்ன்றது உண்மை. பிசிக்கல் டயர்ட்னஸ் உண்மை. எனக்கு சில நேரத்தில் ஜப அடைக்கணும், ஜப சமத்துவம் தூக்கம் வரும். ஏன்னா தூங்காம இருந்திருப்போம், டயர்டா இருந்திருப்போம், டிராவல் பண்ணியிருப்போம். தூக்கம் வருகிறது இயல்புதான், அதை நான் தப்பு சொல்லலை. ஆனா உலகத்தின் எல்லா வேலைகள், பாத்திரம் செய்யும் போது எல்லாம் தூங்கினே பாத்திரம் கழுவிருக்கீங்களா? வாய்ப்பே இல்லை. அப்ப வரல தூக்கம், வரல தானே? கரெக்டா இல்லைங்க? பாத்திரம் முக்கியமா பரலோகம் முக்கியமா? இல்ல நிறைய பெண்களுக்கு பாத்திரம் தான் முக்கியம். அந்த பாத்திரத்துக்கு ஒரு சண்டை போடுவாங்க பாருங்க. சாட்சி போனாலும் பரவாயில்ல, பாத்திரம் முக்கியம். சண்டை போட்டு அதை வாங்கிடணும் அடுத்த ஆள்கிட்ட இருந்து. இல்ல யோசிச்சு பாருங்க. நீங்க துடைக்கிறீங்க, நீங்க பெருக்கிறீங்க, நீங்க பிள்ளைகளை வளர்க்குறீங்க, எல்லாம் உண்மைதான். ஆனா இயேசு வரும்போது, மரணம் நம்மை சந்திக்கும் போது, ஒரு மனிதர், இப்ப நான் கேள்விப்பட்டேன், ஒரு மனிதர் வாழ்க்கை ஃபுல்லா அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு நாள் கூட லீவ் எடுக்காம வேலைக்கு போவாராம். வேலைக்கு போய் அவர் ரிட்டையர் ஆயிட்டார். ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் அந்த ரிட்டையர் ஆன காசுல தன் மனைவியை கூட்டிட்டு உலகமெல்லாம் சுத்தி பார்க்குற வேர்ல்ட் டூர் போகலாம். அதுக்காக தான் கஷ்டப்பட்டிருக்காரு அவர். என்ன, பிள்ளைகளை செட்டில் பண்ணிடலாம், நம்ம போய் என்ன செய்வோம், வேர்ல்ட் டூர் போகலாம். அவர் ரிட்டையர் ஆன 3வது நாள் அவருக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வருது. ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டல் வராரு, செத்து போயிட்டு. என்ன எதிர்பார்ப்போடு அவர் உழைச்சாருன்னா, நம்ம ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் என்ன செய்யலாம், மனைவியோட சந்தோஷமா இருக்கலாம், ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் பிள்ளைகளோட சந்தோஷமா இருக்கலாம், ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் உலகத்தை சுத்தி பார்க்கலாம். நான் என்ன சொல்றேன், அது ஒரு மருத்துவர் தான் சொன்னாங்க, நான் அந்த வீடியோல பார்த்தேன். அது அவங்க சொல்றாங்க, ஏன் நீங்க ரிட்டையர்மெண்ட் வரையும் வெயிட் பண்றீங்க? அப்பவே ஒரு நாள் லீவ் எடுத்துட்டு மனைவியோட சந்தோஷமா பேசிட்டு இருந்தா என்ன, பிள்ளைகளோட வெளியே போனா என்ன? நான் உங்ககிட்ட அந்த கேள்வி கேட்கிறேன். எத்தனை பேர் லீவ் போட்டு ஜெபிச்சிருக்கீங்க? எத்தனை பேர் வேலைக்கு போகிறதே தள்ளி வைத்து கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கீங்க? நான் தைரியமா கை தூக்குறேன். சார், ஜெபிக்கிறதுக்காகவே நான் லீவ் போடுவேன் சார். ஜெபிக்கிறதுக்காகவே நான் பெர்மிஷன் கேட்டு வருவேன். அதாவது 9 to 5 வேலை செய்யறோம்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு ஒரு பேஷண்ட் 2 பேஷண்ட் வந்துட்டாங்கன்னா, அந்த 5க்கு கிளம்ப வேண்டியனா 6 மணி வரை வேலை செஞ்சேன்னா, நான் போய் பஞ்ச் பண்ணும்போது 1 மணி நேரம் நான் எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சிருக்கேன் அப்படின்னு ரெஜிஸ்டர் ஆகும். இப்படி 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் நான் எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சேன்னா, அந்த 2 மணி நேரம் 3 மணி நேரத்தை நான் ஏதாவது ஒரு நாள் என்ன பண்ணிக்கலாம்னா சீக்கிரமா போயிடலாம்.
செம்மையா இருக்குல்ல? நல்ல, நான் வேலை செஞ்ச ஹாஸ்பிட்டல் நல்ல ஹாஸ்பிட்டல். அந்த மாதிரி ஒரு வேலையெல்லாம் விட்டு யாருமே வரமாட்டாங்க. அவ்வளோ கம்ஃபர்ட், அவ்வளோ கிருபை எனக்கு அந்த ஹாஸ்பிட்டல். கர்த்தருக்காக தான் நான் வந்தேன். இந்த 3 மணி நேரம் நான் எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சதை கிடைச்ச உடனே அந்த பஞ்ச் பண்ணிட்டு அந்த 3 மணி நேரத்தை போய் ஜெபத்துக்காக போவேன். சென்னை பட்டணத்தில் தான் நான் படிச்சேன், வேலை செஞ்சேன். நான் இன்னும் சென்னை பட்டணத்தை பார்க்காத பல இடங்கள் இருக்கு. ஏன்னா ஒரு டைம் கிடைச்சா ஜெபிக்க தான் போவேனே தவிர ஊர் சுத்தி பார்க்கணும் போக மாட்டேன். நானும் என் ப்ரேயர் டீம், கீழே ஒரு அக்கா வந்திருக்காங்க, நானும் என் ப்ரேயர் டீம் சகோதரிகளும் எனக்கு ரெசிக்னேஷன், இவரு பொண்ணு பார்த்து ரெசிங் பண்ணதுக்கு அப்புறம் ஒரே ஒரு டைம் நாங்கெல்லாம் பீச்சுக்கு போனோம். மற்றபடி எல்லா நேரமும் எங்களுக்கு லீவ் கிடைச்ச உடனே எங்க ஜெப அறையில் இருப்போம். நேரம் எடுத்து ஜெபிக்கிற பழக்கத்தை நாம் என்ன செய்யணும்னா கை கொண்டு. முடியல, ஜெபிக்க முடியல, டைம் கிடைக்கல, கர்த்தருடைய சமூகத்தை உட்கார முடியல, நான் எழுந்தோன்னு பாத்திரம் நான் துவைக்கணும், நான் கூட்டணும், அந்த அழுக்கு துணி நாளைக்கு துவைச்சுக்கலாம். ஒன்னு அழுக்கு துணி துவை, இல்லைன்னா கதறாது, இன்னைக்கே அதை செஞ்சிடணும், அப்படியெல்லாம் தேவை இல்லை. ஜெபிக்கிறதற்கு முதலிடம் கொடுங்க. கர்த்தரோடு பேசணும். இந்த காலத்தில் நீ மௌனமா இருந்தால் நீயும் உன் தகப்பன் வீட்டாரும் அழிவீர்கள் என்று மொர்தெகாய் சொன்னார். நான் அழிவை குறித்து பேச வரல, உங்களை எழுப்புதலுக்காக பேச வந்திருக்கிறேன். நான் பிள்ளைகளுக்காக தான் கஷ்டப்பட்டேன். பிள்ளைகள் உங்களை பரலோகம் கொண்டு போகுமா? போக. அதுங்க 25 வயசு சார், புருஷனை கையை பிடிச்சுன்னு போயிடும், அது திரும்பி கூட பார்க்காது. நான் முக்கியம், என் பொண்ணு புருஷன் முக்கியம்ட்டு போயிடும். ஆனா அந்த பிள்ளைகளுக்காக நீங்கள் கர்த்தரையே தேடாம, எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? அவங்கவுங்க வாழ்க்கை. உங்க பிள்ளையா, நான் ஆம்பளை பிள்ளைய பெற்றுட்டு அவன் கடைசி வரையும் கூட இருப்பான், வாய்ப்பில்லை. எல்லா பிள்ளையும் படிச்சா அது பாட்டு வெளியே போயிருது, கரெக்டா இல்லைங்களா? ஸ்கூல் வரையும் தான் கூட இருக்காங்க, அது ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ, எல்லா பிள்ளைகளும் கிளம்பி போயிருதுங்க. நம்ம ஊர்ல எல்லாம் நான் படிச்ச படிப்புக்கு வேலை இல்லமான்ட்டு கிளம்பி போயிருது, பெங்களூர் பக்கம் போயிருது, சென்னை பக்கம் போயிருது, கிளம்பி போயிடுறாங்க. அப்ப கடைசியா ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் பல்லு போனதுக்கு அப்புறம் பக்கோடா சாப்பிடலான்னு வெயிட் பண்ணாதீங்க. பல்லு இருக்கும் போதே சாப்பிடு. காலம் இதுதான் காலம். நீ மௌனமா இருக்கிற காலம் அல்ல. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? வீடு தொடச்சுக்கிட்டே, வீடு கூட்டிக்கிட்டே, வேலை செஞ்சுக்கிட்டே நீங்க செய்யறீங்க. நீங்க உங்க குடும்பத்துக்காக தான் சார் வேலை செய்றீங்க. ஆனா உங்கள் ஆத்துமாக்காக நீங்க என்ன செஞ்சீங்க? இந்த சரீரத்துக்காக சாப்பிடுறீங்களே, இந்த ஆத்துமாக்காக நீங்க என்ன செஞ்சீங்க? நான் பாரத்தோட பேசுறேன். இயேசு வந்தா நீங்க என்ன சொல்லுவீங்க? இயேசுப்பா சீக்கிரம் வருகிறார் என்ற அந்த உணர்வு எத்தனை பேருக்கு இருக்கு? கர்த்தர் வராரு. இந்த காலத்தில் மௌனமா இருக்கிற காலம் இல்ல. ஏன்னா நம்ம முற்பிதாக்கள் கொரோனாவை பார்க்கல, நம்ம முற்பிதாக்கள் யுத்தத்தின் செய்தியை பார்க்கல. இப்ப நீங்க நம்ம பேசிட்டு இருக்க இந்த நேரத்துல அங்க ஒருத்தன் அணுகுண்டு போட்டு தூக்கிட்டு இருக்கான். யுத்தங்களின் செய்திகளையும் பூமி அதிர்ச்சிகளையும் புகை காடாகிய அடையாளங்களையும் நீங்கள் பார்ப்பீர்கள். இப்ப யுத்தம் வெனின்சுலால வந்துருச்சு. இப்ப வெனின்சுலால என்ன பூமி அதிர்ச்சி வந்துருச்சு. எத்தனை மாடி கட்டிடங்கள் சார். கடைசி கால அடையாளம்னு வேதம் என்னெல்லாம் சொல்லுச்சோ அதெல்லாம் நீங்க நான் வாழ்ற இந்த காலத்துல தான் நடந்திருக்கு. உங்க அப்பா காலத்துல நடக்கல, உங்க தாத்தா காலத்துல நடக்கல. அவங்க மௌனமா இருந்து மௌனமாவே போய் சேர்ந்துட்டாங்க. ஆனா நீங்க மௌனமா இருக்கிற காலம் இது இல்லை. அல்லேலூயா. இயேசுவை பார்க்காமையே, தேவனுடைய அன்பை ருசிக்காமையே, இப்படி கொத்த ஆராதனையை செய்யாமையே நம்முடைய முற்பிதாக்கள் செத்து போயிட்டாங்க. ஆனா இப்படி ஜீவனுள்ள தேவனை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிற ஒரு பெரிய ஸ்தானத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனா இங்கேயும் நீங்க உழைக்க வேண்டாம்னு சொல்லல. உங்களுக்கு ஒரு நாள் நீங்க நேரம் எடுக்கணும். முதல் வார்த்தை சொல்லுங்க, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபிக்கணும். ரெண்டாவது, நேரம் எடுத்து ஜெபிக்கணும். அல்லேலூயா. பைக்ல போயிட்டு இருக்கீங்களா? ஜெபிங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம்ப்பா. பாடுங்க. ஜெபிக்க வரலாம், நிறைய பாட்டு பாடுங்க. என்னை விட்டா ஒரு பிரசங்கத்திலே 10 பாட்டு பாடிடுவேன் நான். பாட்டு வந்துகிட்டே ஓடிக்கிட்டே இருக்கும் என் மனசுக்குள்ள. அல்லேலூயா. பாடுங்க, நிறைய பாடல்களை பாடுங்க, வசனங்களே அடிப்படை உள்ள பாடல்களை பாடுங்க. நேரம் எடுங்க. நேரம்லாம் தானா வா போய் ஜெபிக்கலாம் அப்படின்லாம் வராது. நீங்க தான் நேரம் எடுக்கணும். எடுத்து ஆண்டுடைய சமூகத்துல, ஆண்டவரே என் ஜனங்கள் அழிய போறாங்க, நாள் குறிக்கப்பட்டுருச்சு. எப்படி யூதர்களுக்கு ஒரு நாள் குறிக்கப்பட்டதோ அப்படியே இயேசுவின் வருகைக்கும் ஒரு நாள் குறிக்கப்பட்டிருக்கு. நமக்கு நாள் தெரியாது, ஆனா நாள் குறிக்கப்பட்டது நமக்கு தெரியும். அல்லேலூயா.
அந்த நேரமும் அந்த நாளிகையும் அதி சீக்கிரத்தில் வந்து கொண்டிருக்கிறது. இப்போ உட்காந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்காக சண்டை போடுறது, 2 மரத்தின் பழத்துக்காக சண்டை போடுறது, தக்காளியை குறுக்க வெட்டுறதுக்காக சண்டை போடுறது, உனக்கு என்ன வேணும் எடுத்துட்டு போ, ஏசு வரார், போ, சண்டை போடாது. எனக்கு சண்டை போட நேரம் இல்லை, நான் ஆண்டோட சமூகத்துக்கு போறேன். விட்டு கொடுத்துருங்க. இப்பதான் அது கிடைக்கலாம், அது இருந்தா நான் இவ்வளோ கர்த்தர் செய்வாரு. நமக்கு செய்யாம யாருக்கு செய்வார்? விட்டு கொடுத்து பாருங்க. நீங்க கொடுத்து பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு எப்படி செய்யறாரு. எதுக்காக சண்டை போடுறோம்? நான் சொல்லுவேன், நிறைய பேர் இன்னைக்கு சோர்வா இருக்கிறதுக்கு, நிறைய பேர் இப்ப தூங்கிட்டு இருக்கிறது ஒரு காரணம் என்ன தெரியுமா? தவறான யுத்தங்களை செஞ்சுட்டு இருக்கீங்க. தேவையில்லாத மனிதர்களோடு, தேவையில்லாத காரியத்தோடு யுத்தம் பண்ணிட்டு இருக்கீங்க. அதனால நீங்க பண்ண வேண்டிய யுத்தத்தை பண்ண முடியாதபடி டயர்ட் ஆயிரு. உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? சரியா செய்ய வேண்டிய யுத்தத்தை நீங்க செய்யக்கூடாதபடி உங்களை ஏதோ ஒரு காரியத்துல பிஸியா ஆக்கி நீங்க ஏதோ பயங்கரமா ஃபைட் பண்ணிட்டு இருக்கீங்க, பயங்கரம் போராடிட்டு இருக்கீங்க. பிசாசு உங்களை ஏமாத்தி வச்சிருக்கான். இன்னைக்கு அந்த ஏமாற்றுகிற வஞ்சக ஆவிலிருந்து உங்களை விடுதலையாக்க தான் கர்த்தர் எங்களை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. நீ ஏதோ போராடிட்டு இருக்கேன்னு பிசாசு சொல்றான். இல்ல, ராங் பேட்டில். நீங்க செய்து கொண்டிருக்கிறது ராங் பேட்டில், தவறான யுத்தத்தை செய்து கொண்டிருக்கீங்க. அதனால டயர்ட் ஆயிட்டு தேவ சமூகத்துல தூக்கம் வருது. அதனால டயர்ட் ஆயிட்டு ஜெபிக்க முடியல. அல்லேலூயா. அப்போஸ்தலர்கள் சொன்னாங்க, நாங்கெல்லாம் பந்தி விசாரிப்பு செய்ய முடியாது, நாங்க ஜெபத்துல தான் தரித்திருப்போம். இதெல்லாம் செஞ்சு நாங்க டயர்ட் ஆக முடியல. ஏன்னா அந்த பந்தி விசாரிப்பை செஞ்சு முடிச்சிட்டு வரதுக்குள்ள ஜெபிக்க முடியாது, டயர்ட் ஆயிருவாங்க. பைபிளை திறந்தா தூக்கம் வரும். அதான் சரீரத்துடைய நேச்சர். அல்லேலூயா. அதனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுடைய செயல்பாடுகளை இதை நாங்க செஞ்சு டைம் வேஸ்ட் பண்ணாம we are going to focus. நாங்க எதுல ஃபோக்கஸ் பண்ண போறோம்னா ஜெபத்துல. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல வயசான அம்மா நிறைய நான் பார்க்குறேன், ஐயாமார் நான் பார்க்குறேன். இந்த கடைசி காலத்தில் உங்களுக்கு பெருசாக வேலை எதுவும் இல்லை, உண்மைதானே? உங்கள் பிள்ளைகள் அப்படி பெருசாக உங்களுக்கு வேலை இல்லை. ஒரு இடத்துல உட்காந்துருக்கீங்களா, 4 அம்மா கூட உட்காந்து கதை பேசாதீங்க. முடிஞ்ச 4 அம்மா கூட ஜெபம் பண்ணுங்க. வயசான காலத்தில் நிறைய ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நிறைய ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அண்ணால உங்களுக்கு மாதிரியா வச்சு, அண்ணால் எப்படி ஜெபத்திலும் உபவாசத்திலும் ஆராதனை செய்கிறதும் தன்னை அர்ப்பணித்திருந்தாலும் 84 வயசு அந்த அம்மா 84 வயசுல உபவாசிச்சிருக்கு, ஜெபிச்சிருக்காங்க, வர்ஷிப் பண்ணிருக்காங்க. அல்லேலூயா. ஆலயத்தை விட்டு பிரியாமல் அதை செஞ்சிருக்காங்க. ஒரு 84, உங்களுக்கு 60 வயசு. யோசிச்சு பாருங்க, என்ன சாக்கு சொல்றோம் நம்ம? 85 84 வயசு உள்ள அம்மா அதை செய்திருப்பாங்கன்னா நம்மளாலும் அதை செய்ய முடியும். வயசான ஐயாங்களுக்கு சிமியோன் ஐயா ஒரு சாட்சி. சிமியோன் ஐயா தீர்க்கதரிசி. உங்கள் பிள்ளைகளை சபிக்கிறவர்களா நீங்க இருக்கக்கூடாது, ஒரு ப்ராஃபட்டா உங்க வீட்டுக்கு நீங்க இருக்கணும். வயசான உடனே ஈசாக்கு தன் பிள்ளைகளை ஆசீர்வதித்தான். வயதான உடனே யாக்கோபு தன் பிள்ளைகளை ஆசீர்வதிச்சான். உட்காந்து சபிச்சுட்டு இல்ல, உட்காந்து குறை கண்டுபிடிச்சிட்டு இல்ல, உட்காந்து குத்தம் சொல்லிட்டு இல்ல. வயதான எல்லாருமே தன் அடுத்த தலைமுறையை ஆசீர்வதிச்சுட்டு போயிருக்காங்க. ஆனா இப்ப வயதானவங்க, நமக்கு வயசாயிருச்சு, நமக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லி அடுத்தவங்களை குறை சொல்லிக்கிட்டு, அடுத்தவங்களை பேசிக்கிட்டு, அடுத்தவங்களை சபிச்சுக்கிட்டு, இது கிறிஸ்தவ பேட்டர்ன் இல்ல சார். பைபிள் பேட்டர்ன் இது இல்ல சார். நீங்க பாருங்க சார், வயசான யார் சார் உட்காந்து அடுத்தவங்களை குறை ஐயோ இப்படி செலவு பண்றானே, ஐயோ இப்படி இருக்குதுங்களே புலம்பிட்டு இருக்கிறதுக்கா சார் உங்களுக்கு வயசாயிடுச்சு? வயதான காலத்துல ஆசீர்வதிங்க, மனதார ஆசீர்வதிங்க. அல்லேலூயா. ஆசீர்வதிங்க. கடைசி காலத்துல மோசே வந்துட்டாரு. இஸ்ரவேல் ஜனங்களை பத்தி மோசேக்கு தெரியாதா? ஆனா வேதத்துல வாசிச்சு பாருங்க, உபாகம புத்தகம் கடைசி அதிகாரங்கள்ல இஸ்ரவேலை மோசே ஆசீர்வதிக்கிறார். சண்டை போட்டவன் தான் ஆமாதானே, திரும்பி போயிடுறேன்னு சொன்னவன் தான் இஸ்ரவேலர்கள். அப்பத்துக்காக, தண்ணீருக்காக, இறைச்சிக்காக அழுதவங்க தான். அவங்க கிட்ட 1000 குறை இருந்துச்சு. ஆனா தன்னுடைய கடைசி காலத்துல மோசே அவர்களை மனதார ஆசீர்வதிக்கிறார். இப்ப அவங்க குறைய பத்தி பேசுறதுக்கு கர்த்தர் உங்களுக்கு அபிஷேகத்தை தரல. வயதான காலத்துல உட்கார்ந்து வீட்டுக்குள்ள உங்கள் பிள்ளைகளை, உங்க தலைமுறையை, உங்க மருமகளை மனதார ஆசீர்வதிங்க. உங்கள் பேர பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நீங்க அப்படி ஜெபிக்க ஜெபிக்க உங்கள் வார்த்தை, அதனாலதான் மௌனமா இருக்க கூடாது. நீங்க உங்கள் தலைமுறை ஆசீர்வதிங்க. பைபிளை திறந்து வச்சு அந்த வார்த்தைகளை நேரா சொல்லுங்க, எழுதி வச்சு சொல்லுங்க. இல்ல எழுத படிக்க தெரியாதா, கேட்கறத வச்சு சொல்லுங்க. பாடல்களை பாடி உங்கள் தலைமுறை ஆசீர்வதிங்க. நீங்க அப்படி பிளஸ் பண்ணி பாருங்க உங்க தலைமுறை. நீங்க போயிட்டாலும் உங்க தலைமுறை வாழும். வாழும் போது சொல்வாங்க, உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள் இருந்த அந்த விசுவாசம். அல்லேலூயா. அதுதான் தீமோத்தேயு உங்ககிட்ட வந்திருக்கு அப்படின்னு உங்களை குறித்து நற்சாட்சிகளை கர்த்தர் கேட்க உதவி செய்வார். எத்தனை பேருக்கு புரியுது?
அல்லேலூயா. இது மௌனமா இருக்கிற காலம் அல்ல. எசேக்கியேல் உலர்ந்த எலும்புகளுக்கு முன்னாடி மௌனமா இருந்தா உயிரடைய முடியாது. எஸ்தர் ராஜாத்தி ராஜாவுக்கு முன்பாக மௌனமா இருந்தா யூதர்கள் அழிந்து போவார்கள். அல்லேலூயா. நீங்க மௌனமா இருக்கிற காலம் அல்ல. கர்த்தரோடு நீங்க பேச வேண்டிய நேரம், யுத்தங்களை செய்கிற நேரம், ஜீவனை அனுப்புகிற நேரம், ஆவிக்குரிய யுத்தங்களை செய்யற நேரம். கடன் வந்துகிட்டே இருக்கு மாறி மாறி, வியாதி வந்துகிட்டே இருக்கு மாறி மாதிரி. உங்களுக்கு தெரியுது, போய் தேவ சமூகத்துல இன்னைக்கு 1 மணி நேரம் ஒவ்வொரு பெண்களுமே. இங்க எத்தனை பேர் வேலைக்கு போகாத பெண்கள் இருக்கு? நான் வேலைக்கு எங்கேயும் போகல, நான் வீட்டுல தான் இருக்கேன். நல்லா கை தூக்கலாம். ஏன்னா நீங்க வெளியில தான் வேலைக்கு போல, ஆனா நீங்க செய்கிற வேலை ரொம்ப பெருசு. கை நல்லா தூக்கி காமி, உங்களை பார்க்க நான் விரும்புறேன். God bless you. இவ்வளோ பெண்கள் ஒரு நாள் முழுசும் உங்களுக்கு வேலை இருக்கு, கரெக்டா இல்லையா? நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா நானும் மீட்டிங் முடிச்சுட்டு இப்ப போனேன்னா 3 நாள் நானும் வீட்டில் இருக்கிற வேலைக்கு போகாத பெண் தான். எப்படி நேரம் போகுதுன்னே தெரியாது. இதை செய்யறதுக்குள்ள அது வந்துடும், இதை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள அது வந்துருதா இல்லையா? ஆனா சாக்கு சொல்லாம இன்னிலிருந்து ஒரு முடிவெடு. 11 மணிக்குள்ள பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாம் செஞ்சு முடிச்சிடணும். 11:30 மணியிலிருந்து 12:30 மணி 1 மணி லஞ்ச் சாப்பிட்றதுக்கு முன்னாடி 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ ஜெபிக்கும். எழுப்புதல் எல்லாம் 1 மணி நேரம் பிரசங்கத்துல வராது. சாரி பாஸ்டர், அதான் உண்மை. நான் ஆண்டவர்கிட்ட கேட்பேன், எனக்கே மைக்கு 1 மணி நேரம் தான் தராங்க, 1.5 மணி நேரம் தான் தராங்க. நான் என்னடா அடி பண்ணிட்டோன்னு கேட்பேன். உண்மையா நான் கேட்பேன் ஆண்டவர்கிட்ட. எனக்கு அப்படியே கொதிச்சு ரத்தம் கொதிச்சு பேசிட்டு இருப்பேன். சில பேர் தூங்குவாங்க, சில பேர் சொல்லு முடியும், சீக்கிரம் டைம் ஆச்சு, அப்படி உட்காந்துருப்பாங்க. நான் சொல்லுவேன், இந்த 1.5 மணி நேரத்துல நான் என்னதான் பண்ணட்டும்? எப்படி இந்த ஜனத்தை கர்த்தர் பக்கம் திருப்புவேன்? நான் சொல்றது மட்டும்தான் என் வேலை. செய்தால்தான், நீங்க செஞ்சாதான். இன்னைக்கு ஒரு முடிவு எடுங்க. பிரின்சி சிஸ்டர் வந்து பேசிட்டு போனாங்க. 2027 வருஷம் எவ்வளோ பேர் வேலை செய்றீங்க. அப்ப எவ்வளோ மணி நேரம் ஜெபிக்கலாம் தெரியுமா? உங்களுக்கு தெரியாது. நேரம் இல்லைன்னு சொல்லாதீங்க, நேரத்தை எடுங்க. உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு நம்ம இங்க வெளியில போனோம், திருப்பி இந்த டைம் வருவோம். எடுங்க நேரத்தை. இந்த நேரம் 1 மணி நேரம் நான் ஆண்டவர் சமூகத்தில் இருப்பேன். போய் 1 மணி நேரம் ஜெபிக்க தோணல, ஜெபிக்க முடியல, ஜெபிக்க வரல, தூக்கம் வருது, டயர்டா இருக்கு. நீங்களாம் நினைக்கிறீங்க நான் 6 மணி நேரம் உட்காந்து ஜெபம் பண்ணுவேன். எல்லாரும் நினைச்சுப்பாங்க பிரின்சி சிஸ்டர் ஏதோ என்னது வானத்திலிருந்து இறங்கி அந்த தேவதூதனா 6 மணி நேரம் எப்படி ஜெபி? அப்படிலாம் இல்லை. எனக்கும் டயர்டா இருக்கும், என்னாலும் ஜெபிக்க முடியாது. முதல்ல 1 மணி நேரம், அப்புறம் 2 மணி நேரம், அப்புறம் 3 மணி நேரம். என் ஜெப நேரத்தை நான் தான் கூட்டி பெருக்கி பிரயாசப்படுவேன். எல்லாரும் என்னை சுத்தி தூங்கிட்டு இருப்பாங்க. அந்த இருட்டுக்குள்ள உட்கார்ந்து ஜெபிச்சுட்டு இருப்பேன். ட்ரெஸ் பண்ணிட்டு வெளியில போவாங்க. அந்த நேரத்துல ஒரு ஷால, ஒரு பைபிள, ஒரு டைரிய, 2 பெண்ணை தூக்கிட்டு மேல போவேன். அந்த ஒரு வாஞ்சை எப்பவுமே ஜெபாரைக்கு போகும்போது, நான் ஆண்டவரோட பேச போறேன், அவரை சந்திக்க போறேன் அப்படின்ற எதிர்பார்ப்போட நான் உள்ள போவேன். இந்த கிப்சன் துரை அண்ணனோட ஒரு பாட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் ஜெபிச்ச ஜெபம் எல்லாம் வீணா போகவில்லை, நான் விதைச்ச விதையெல்லாம் தரிசமா. அந்த லிரிக்ஸ் கொஞ்சம் கிடைக்குமா? நான் ஜெபிச்ச ஜெபம் எல்லாம் வீணா போகவில்லை, நான் விதைச்ச விதையெல்லாம். விதைக்காதவன் விளைச்சலை எதிர்பார்க்க கூடாது. விதைங்க. 1 மணி நேரம் 11 மணிக்கு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிடும். 11 ஆயிடுச்சு, இன்னும் பாத்திரம் சிங்க்ல இருக்கு, இன்னும் துணி அங்க இருக்கு. இல்ல, நான் 11 மணிக்கு வரேன்னு ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டேன். அப்படியே போட்டுட்டு போய் 1 மணி நேரம் ஆண்டவர் சமூகத்துல உட்காந்து 12 மணிக்கு வந்து பொறுமையா செய்யுங்க. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. லிரிக்ஸ் கிடைக்குமா? அந்த சாங்கோட லிரிக்ஸ். நான் ஜெபிச்ச ஜெபம் எல்லாம் வீணா போகவில்லை, நான் விதைச்ச விதையெல்லாம் தரிசமாகவில்லை, நான் ஜெபம் எல்லாம் வீணா போகவில்லை, நான் விதைச்ச விதையெல்லாம் தரிசமாகவில்லை. இந்த பாடலை நான் வந்து ரிலீஸ் ஆகி ரொம்ப நாள் கழிச்சு தான் நான் கேட்டேன். ஒரு சின்ன ஷார்ட்ஸில் கேட்டேன். அப்போ அதை கேட்டுட்டே நான் வந்து ஆக்சுவலி அப்போ துணி துவைச்சிட்டு இருந்தேன்.
அது அடுத்து வந்துருச்சு. துணி துவைச்சிட்டு இருக்கும்போது இந்த லிரிக்ஸ் கேட்க என்னால அழுகையை கண்ட்ரோலே பண்ண முடியல. நான் அது எங்க வீட்டில் நான் துணி துவைக்க மாட்டேன், போற இடத்துலாம் துணி துவைச்சிட்டு இருப்பேன் நான். ஏன்னா நாங்கள் ஒரு 20 நாள் 30 நாளுக்கு தான் வீட்டுக்கு போவோம். அப்போ இடையில எங்கெல்லாம் டைம் கிடைக்குதோ அந்த டைம்ல துணி கொஞ்சம் துவைக்கிறது மெஷினில் போடாமல். அப்போ என் கையில் துவைச்சிட்டு இருக்கும்போது இந்த பாட்டை கேட்குறேன். அப்படியே அழுக வருது. நீங்கள் நம்பவே மாட்டீங்க, அப்படியே துணியை விட்டுட்டு போய் நான் பாட்டுக்கு உட்காந்து ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 5 நிமிஷமா அது. அல்லேலூயா, ஆமென். ஏன்னா அந்த வரிகள் என்னுடைய வாழ்க்கையா இருந்துச்சு. உங்க வாழ்க்கையில எது அகேன்ஸ்டா இருந்தா கூட நீங்க கர்த்தர் பட்சத்துல நின்னா எல்லாமே சாதகமா மாறும். எல்லாமே சாதகமா இருக்கும். அடிக்கடி போய் தேவனை சந்திங்க. உங்க ஆத்துமா தான் விலையேற பெற்றது. இன்னைக்கு காலை நான் ஒரு வசனத்தை வாசிச்சேன். நாம் பெற்ற சிறந்த வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? நித்திய ஜீவன். பைபிள் அந்த வசனம் இருக்கு. நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிற வாக்குத்தத்தங்களே சிறந்த வாக்குத்தத்தம் நம்ம பெற்றிருக்கிற நித்திய ஜீவன் தான். நீங்க அதை இழந்துடக்கூடாது. நம்ம எழுப்புதல் அடையிறதும் நம்ம எழும்புறதும், அல்லேலூயா, இது எல்லாவற்றுக்கும். அதுல திக்கி திக்கி பேசும் என்னை மந்த நாவு கொண்டவனை ராஜாக்களை தள்ளி ராஜாவாக்கினே, அழைப்பே இல்லை என்று அழைத்து சொன்னவர் முன் அரியணை கொடுத்து என்னை அரசனாக்கினே. நீங்க மட்டும் இல்லைன்னா என்ன நான் செஞ்சிருப்பேன். எத்தனையோ பேரை நம்பி போயிருப்பேன். சொல்லு, நீங்க மட்டும் இல்லைன்னா என்ன நான் செஞ்சிருப்பேன். எத்தனையோ பேரை நம்பி ஏமாந்து போயிருப்பேன். உனக்கு அழைப்பே இல்லைன்னு என்ன அழைச்சு சொன்னாங்க. இந்த வரியை எப்படி அவர் எழுதுனான்னு எனக்கு தெரியாது. ஆனா என்ன கூப்பிட்டு சொன்னாங்க, உன்னை கர்த்தர் அழைக்கல, நீ பொய் சொல்ற, நீ வேலைக்கு போக கூடாதுன்றதுக்காக நீ பொய் சொல்ற, உன் மேல அழைப்பே இல்லைன்னு சொன்ன. இதை கேட்டுட்டு என் ஹாஸ்டலுக்கு வந்து மொட்டை மாடியில ஏறி அங்க இருக்கிற ஒரு அறைக்குள்ள போய் என் தலை கீழே விழுற மாதிரி, நீங்க தான் என்ன அழைச்சிங்கன்னா நீங்க தான் என்ன நிரூபிக்கணும். நான் அவங்க கூட வாக்குவாதம் பண்ண மாட்டேன், நான் அவங்க கூட சண்டை போட மாட்டேன், நான் அவங்களை எதிர்த்து பேச மாட்டேன். ஏன்னா என்னை விட அவங்க பெரியவங்க, என்னை விட அவங்க கனத்துக்குரியவங்க. அவங்க கிட்ட நான் சண்டை போட மாட்டேன், அவங்களோட நான் ஃபைட் பண்ண மாட்டேன், அவங்க கிட்ட கத்த மாட்டேன், அவங்க என்னை நிரூபிக்க மாட்டேன். ஆனா நீங்க என்ன அழைச்சிங்கன்னா நீங்க என்ன நிரூபிங்கப்பா அப்படின்னு கர்த்தருடைய சமூகத்துல விழுந்த நாட்கள். அழைப்பே இல்லை என்று அழைத்து சொன்னவர் முன் ராஜாக்களை தள்ளி ராஜாவாக்கினே. நீங்க மட்டும் இல்லைன்னா எங்க நானும் செஞ்சிருப்பேன். எத்தனையோ பேரை நம்பி ஏமாந்தும் போயிருப்பேன். மனுஷங்கிட்ட ஓடாதீங்க, மனுஷங்கிட்ட ஓடாதீங்க, வாக்குவாதம் பண்ணாதீங்க, சண்டை போடாதீங்க, அதிகாரமுள்ள இந்த நாவை துஷ்பிரயோகம் பண்ணாதீங்க. ஒரு போலீஸ் தன்னுடைய காக்கி சட்டையை போட்டுட்டு அந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணார், அவர் பணி நீக்கம் செய்யப்படுவார். ஒரு மருத்துவர் தான் போட்டுட்டு இருக்க மருத்துவ கோட்டை போட்டுட்டு அந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்தார், அவர் பணி நீக்கம் செய்யப்படுவார். மறுபடியும் அவர் மருத்துவத்தை பிராக்டிஸ் பண்ண முடியாது. அப்படிதான் உங்களுக்கு நீங்கள் பெற்றிருக்கிற சிறந்த அதிகாரம் உங்கள் நாவு. இந்த நாவை துஷ்பிரயோகம் பண்ணாதீங்க. கர்த்தர் கொடுத்த இந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணாதீங்க. நீ மௌனமா இருக்கிற நேரம் இது இல்ல. நீ கடைசி காலத்துக்கு வந்துட்டு, என் பிள்ளை சாதிக்கணும் சம்பாதிக்கணும்ன்றதுக்கு முன்னாடி என் பிள்ளை நீதிமானா இருக்கணும், என் பிள்ளை நித்தியத்துக்கு வரணும்னு ஜெபிங்க. நானும் என் பிள்ளையும் இந்த சமுதாயத்துக்கு முன்பாக நிரூபிக்கணும்ன்றதுக்கு முன்னாடி எல்லாரும் கண் பார்க்க என் இயேசு வரும் பொழுது, என் ராஜாதி ராஜா வரும் பொழுது, அந்த இமை பொழுது நானும் ஏறி என் மணவாளனை பார்க்க போகணும்னு ஜெபிங்க. காண்கிற யாவும் அநித்தியமானவைகள், காணாதவைகளோ நித்தியமானவைகள். நித்தியத்துக்காக பிரயாசப்படுங்க. எழுமிப்போமா தேவ சமூகத்தில். ரீமா ஷிராலே தேரோ தேரலா தேரலே தரோ
பட்சத்தில் இருக்கிற உங்களுக்காக கர்த்தர் வைராக்கியமா எழுந்தருள போறார். I am coming to that first verse. கர்த்தர் எழுந்தருளி, கர்த்தர் எழுந்தருளுவார். யாருக்காக? யாருக்காக கர்த்தர் எழுந்தருளுவார்? யாருக்காக கர்த்தர் எழுந்தருளுவார்? கர்த்தர் பட்சத்தில் நிற்கிற ஒரு மனுஷிக்காக. கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணாம அந்த நாவ் சரியாய் பயன்படுத்துகிற மனுஷிக்காக, மனுஷனுக்காக. இது மௌனமாய் இருக்கிற காலம் அல்ல. எழுப்புதல் எங்கிருந்தோ வரும்னு எதிர்பார்க்காதீங்க. உங்களிலிருந்து தான் அந்த எழுப்புதல் துவங்க போகுது. யாரோ ஒருத்தர் வந்து நம்ம வாழ்க்கையை மாத்தணும், யாரோ ஒருத்தர் வந்து ஜெபிச்சு நம்ம வாழ்க்கையை மாத்தணும்னு எதிர்பார்க்காதீங்க. வாய்களை திறந்து நீங்க ஜெபிக்க ஜெபிக்க, நீங்க ஜெபிக்க ஜெபிக்க, உலகமே எதிர்த்து நின்னாலும் நீங்க மௌனமா இருக்க கூடாது. போய் ஆண்டவருடைய சமூகத்துல விழுங்க. பரவாயில்ல, விழுறதுல தப்பு இல்ல, பலவீனமா இருக்கிறது தப்பு இல்ல. போய் அப்பா பாதத்துல விழுந்துருங்க. இன்னைக்கு ஒரு முடிவெடுங்க. குடும்ப தலைவர்கள் முடிவெடுங்க. ஒரு அரை மணி நேரமாவது குடும்ப தலைவர்கள் ஜெபிக்கணும்னு முடிவெடுங்க. குடும்ப தலைவர்கள் வீட்டுல இருக்கிறவங்க ஜெபிங்க, முடிவெடுங்க. அப்பா கிட்ட கேளுங்க, எனக்கு உதவி செய்யுங்கப்பா, நான் வீட்டு வேலைகள்லே என்னை சிக்கி கொண்டு, அது ஏதோ பெரிய சாதனை, நான் போராடுறேன், என் பிள்ளைகளுக்காக போராடுறேன், என்னையே நான் ஏமாத்திட்டு இருக்கேன், என் கண்களை திறந்து விட்டீங்களே, நன்றிப்பா. பிள்ளைங்க தான் வாழ்க்கைன்னு நான் ஏமாத்திக்கிட்டு இருக்கேன். இல்ல, பிள்ளை வளர்ப்பு என்பது என்னுடைய கடமை. ஆனா என்னுடைய முடிவு பிள்ளைகள் அல்ல, என்னுடைய முடிவு நித்திய ஜீவன். ரிபாகா ஷேரலா தரலோ ரிமா கரலா தரா ஷிபதரலா சேதரலா. நித்திய ஜீவனை பார்த்து தேவ சமூகத்துல வாய்களை திறந்து ஆண்டோட பேசுங்க. வாய்களை திறந்து பேசுங்க. வாலிப பிள்ளைங்க, உங்களுக்கு பிடிக்கலனாலும் கண்ணை மூடுங்க ப்ளீஸ். இந்த பிரசன்ஸ் அக்னாலேஜ் பண்ணுங்க. இந்த பிரசனத்துக்கு முன்பாக பயப்படுங்க. பயம் இல்லாம சிரித்து கொண்டு இல்லாம, பயம் இல்லாம பேசி கொண்டு இல்லாம, உங்களுக்கு இதுல உடன்பாடு இருக்கோ இல்லையோ, ஆனா அமைதியாவது கண்களை மூடிடு. அந்த பிரசன்ஸ் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஏன்னா ஆண்டவர் சிலருடைய இருதயங்களுக்குள்ள சில ஆபரேஷனை பண்ணிட்டு இருக்காரு. ஆண்டவர் சிலரோடு கூட தெளிவாய் பேசிக்கிட்டு இருக்கிறார். அவங்க அறியாமை என்கிற இருள் விலகிட்டு இருக்கு. சிலருடைய கண்கள் இருந்து மீன் செதில்களை போன்ற செதிகள் கீழே விழுந்து கொண்டிருக்கிறது. ரீபாஷ், எதுக்கோ வைராக்கியம் பாராட்டிட்டு இருக்கேன் நீ நினைக்கிறியா? சவுலே, அது வீணான வைராக்கியம், அது வீணான வைராக்கியம். எதற்காக யுத்தம் பண்ணுகிறேன் ஓடுறியா? அது வீணான ஓட்டம். எதையோ சாதிக்க போறேன்னு ஓடிக்கொண்டிருக்கிறியா? அந்த ஓட்டம் வீணானது, அது வீணானது. நீ வைராக்கியம் பாராட்டுறியா? அது வீணான வைராக்கியம். நீ சண்டை போடுறியா? அது வீணான சண்டை. நீ யுத்தம் பண்றியா? அது தேவையில்லாத யுத்தம். உன் கண்களில் இருந்து மீன் செதில்களை போன்ற செதில்கள் விழுந்து உன் பலத்தையும் உன் வைராக்கியத்தையும் கர்த்தருக்காக, கர்த்தருக்காக, கர்த்தருக்காக அப்படியே கைகளை உயர்த்தி, கைகளை உயர்த்தி, சாந்தாராவா, கைகளை உயர்த்தி ஆண்டோட ஒரு உடன்படிக்கை பண்ணுங்க. அப்பா, நான் ரொம்ப அநித்தியமானவைகளே யோசிக்கிறேன். ஜெபத்துல கூட எப்ப வந்தாலும் பணம், பொருள், இந்த மனுஷங்க, அந்த இதையே தான் நான் பேசுறேன். உங்களோட நான் அன்பா பேசுறது இல்லை, உங்களோட உறவாடுறது இல்லை. நித்தியத்தை குறித்து, ஆத்மாவை குறித்து அதை நினைக்கவே விடாதபடி பிசாசு நிறைய கவலைகளை, நிறைய பாரத்தை என் மேல வச்சிருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்களை விடுவிக்கிறார், விடுவிக்கிறார். உங்களை விட பலவான்கள், பலத்த சத்துருக்கள், பகைஞரின் கைகளில் இருந்து கர்த்தர் உங்களை விடுவிக்கிறார். தேவனை தேட முடியாதபடி உங்கள் கண்களை திசை திருப்பி இருக்கிற சத்துருவின் கைகளிலிருந்து உங்களை விடுதலையாக்குகிறார். கர்த்தர் உங்களை விடுதலையாக்குகிறார். கர்த்தர் உங்களை விடுதலையாக்குகிறார். இன்றைக்கு ஒரு விடுதலை உங்களுக்குள்ள நடந்து கொண்டிருக்கு. வெளிப்படையாய் நடக்குதா? இல்ல, உள்ள நடக்குது. ஆத்துமாவில் நடக்கிறத பார்க்கிறேன். ஒரு சில பேருடைய கட்டுக்கள் அவிழ்ந்திருக்கிறதை பார்க்கிறேன். ஜெபிக்க முடியாதபடி, ஆராதிக்க முடியாதபடி, கர்த்தரை துதிக்க முடியாதபடி, வீட்டுல இவ்வளவு பிரச்சனை இருக்கு. ஆனா அந்த பிரச்சனைகளுக்காக ஜெபிக்க முடியாதபடி, பிள்ளைகள் கீழ்ப்படியாம இருக்காங்க, அவங்களுக்காக போராட முடியாதபடி, சத்துரு உங்களை ஏதோ ஒரு விஷயத்துல, ஏதோ ஒரு அக்கா கூட, ஏதோ ஒரு அண்ணன் கூட, ஏதோ ஒரு பாதி நிலத்துக்காக, ஏதோ அழிந்து போகிற பணத்துக்காக, பதவிக்காக, ஏதோ 4 பேர் சொல்ற வார்த்தைக்காக சண்டை போட்டு கொண்டிருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களை
உங்களை விடுதலையாக்கி நித்தியத்தை பார்க்கும்படி உன் கண்களை திறந்து விடுகிறார். கண்களை திறந்து விடுகிறார். உங்கள் கண்களை திறந்து விடுகிறார். ராபா வாஷி கேர பாலோதரே ரீபா காபா தரபாபா. நான் பிள்ளைகளுக்காக உழைக்கிறேன்னு ஆத்துமாவை குறித்து கவனமே இல்லாம ஓடிக்கொண்டிருக்கிற சகோதரா, கர்த்தர் இன்றைக்கு உன்னை அழைக்கிறார். தேவ சமூகத்திற்கு ஓடி வா. நீ மௌனமா இருக்கிற காலம் இது அல்ல, இது அல்ல, இது அல்ல. ஷாபலாஹா தெரேலே ரிபா காமா சேரபாலா தெரேவா. கரங்களை தட்டி பாடு. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். எத்தனை பேர் ஆசையா இருக்கீங்க? ராஜா வரப்போகிறார், ராஜாதி ராஜா வரப்போகிறார். உங்கள் கண்ணீர் யாவையும் துடைக்க போகிறார். உங்க துக்க நாட்கள் முடிவுக்கு வரப்போகுது. இது மௌனமாய் இருக்கிற காலம் அல்ல. என் உதடுகளை நான் அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுவது இல்லை. கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தை உபயோகிக்கும்படியா